வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் குரூப் 4 ஃப்ரீ பேட்ச்ல நம்ம பொது அறிவியல் பாடத்துல இயற்பியலில் இன்று நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து ஆற்றல் அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க இருக்கோம். ஸோ ஆற்றல் அப்படின்ற தலைப்பு வந்து நம்ம தேர்வு நோக்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முந்தைய ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி வினாக்களில் இந்த தலைப்பில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த பொது அறிவியல் பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு, எந்திரவியல், விசை, இயக்கம் அப்படின்னு சொல்லி 4 தலைப்புகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் நம்ம புத்தகத்தில். ஸோ ஆற்றல் வந்து நம்ம பேஜ் நம்பர் வந்து 39 இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 39 எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே நம்ம இந்த தலைப்பு வந்து படிக்க இருக்கோம். ஸோ இப்போ ஆற்றலின் வகைகள் அப்படின்னும் போது நம்ம பள்ளி பருவத்தில் வந்து படிச்சிருப்பீங்க. ஆற்றலை ஆக்கோ அழிக்க முடியாது, ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்றலாம் அப்படின்னு திருப்பி இந்த ஆற்றல் அப்படின்ற வார்த்தை வரும். வந்து நமக்கு அப்போ கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். ஆனால் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதே நமக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு தெரியாது. இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அப்போ இந்த ஆற்றல் அப்படின்றது ஒரு ஆற்றல் இன்னொரு வகையான ஆற்றல் மாறுது. இதை நீங்க கண்டிப்பா வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ ஒளி ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க வந்து மின் ஆற்றலா வந்து மாறுது, இல்லை மின் ஆற்றல் எங்க ஒளி ஆற்றலா மாறுது, இல்லை வேதி ஆற்றல் அப்படி வெப்ப ஆற்றலா எங்க மாறுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். இப்போ டார்ச் லைட்டு, டைனமோ, இல்லைனா வந்து மின் மோட்டாரு, மின் விசிறி, அயன் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் வரக்கூடியதான் இந்த தலைப்பு அப்படி பார்க்கணும். ஸோ இந்த தலைப்புல நம்ம ஆற்றலின் வகைகள் அப்படின்றது என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் ஆற்றல் மாற்றங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அப்புறம் வேலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேலை அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை, ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி பருவத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எழுதிருப்பீங்க. இங்கே வேலைனா என்ன, அதுக்கான சமன்பாடு என்ன, அதுக்கான அழகு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அதே மாதிரி ஆற்றலின் அழகு என்ன, எந்திர ஆற்றல், நிலைய ஆற்றல், இயக்க ஆற்றல் சொல்லிட்டு இந்த ஆற்றல் வகைகள் இருக்குல்ல. ஸோ அதுக்கான சமன்பாடு என்ன, ஸோ அதனுடைய வரையறை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் திறன்னா என்ன, திறனின் அழகுனா என்ன அப்படின்னு படிக்க போறோம். அப்புறம் மரபுசார் ஆற்றல் மூலங்கள் என்னென்ன இருக்கு, வந்து எடுத்துக்காட்டு என்னென்ன, அப்புறம் மரபுசார் ஆற்றல் மூலங்கள் என்னென்ன இருக்கு, அதுல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னா எது, புதுப்பிக்க இயலாத ஆற்றல்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுல நம்ம அணுக்கரு ஆற்றல் பத்தியும், கதிரியக்கத்தை பத்தியும், அணுக்கரு பிளவுனா என்ன, அணுக்கரு இணைவுனா என்ன அப்படின்றத நம்ம இந்த பாடத்துல வந்து படிக்க இருக்கோம். இதெல்லாம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள். முந்தைய ஆண்டுல இதுல பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. வந்து இப்ப அப்கமிங் எக்ஸாம்ல நமக்கு கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சோ வாங்க படிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முடிச்ச தலைப்புகள் இயற்பியல் என்னென்ன படிச்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னா பேரண்டத்தின் இயல்பு, எந்திரவியல், விசை, இயக்கம் அப்படிமக்கள் வந்து இந்த தலைப்புகள் நம்ம இந்த வாரம் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது காந்தவியல் வரையும் பிளான் பண்ணியிருக்கோம். 7 தலைப்புகள் சொல்லிட்டு இதுல இருந்தா உங்களுக்கு தேர்வுகள் இருப்பது. ஸோ நாளைக்கு கண்டிப்பா நம்ம இதை முடிச்சிருவோம் நினைக்கிறேன். சண்டே வந்து இந்த வாரம் என்ன நடத்தணுமோ ஸோ அதுல இருந்து உங்களுக்கான தேர்வு வந்து இருக்கு அப்படிமக்கிறோம். ஸோ அதனால கவனமா டெய்லியும் படிச்சிருங்க, ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் நம்ம ஆப்ல அந்த டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றத நீங்க போட்டுட்டீங்க. ஒவ்வொரு டாபிக்லும் ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டாங்க அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஸோ கிளாஸ்லேயே படிக்கிறது, அடுத்து ரிவிஷன் பண்றது. அந்த தலைப்புல முந்தைய ஆண்டுல கேட்ட வினாக்கள் அனைத்துக்கும் நீங்க விடையளிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும், ஃபேக்ட் புரிஞ்சிடும், டேட்டா புரிஞ்சிடும். எல்லாமே புரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ரிவிஷன் பண்ணா போதும் அப்படிமுக்கிறோம். அப்ப ரொம்ப எளிமையான முறையில நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு தயாராகிடலாம் அப்படிமுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இயக்கம் அப்படின்ற தலைப்புல நம்ம இருக்கக்கூடிய கண்டென்ட், சரி ஆற்றல் என்ற தலைப்புல நம்ம இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கம் அப்படின்றது கிளாஸ் கட் பண்ண, அடுத்து அதன் தொடர்ச்சியாக வந்து ஆற்றல் அப்படிமுக்கிறோம். ஸோ ஆற்றல் அப்படின்னும் போது நிலையாக உள்ள பொருள் பெற்றுள்ள ஆற்றல் நம்ம என்ன சொல்லணும், நிலையாற்றல் அப்படிமுக்கிறோம். இயக்கத்தில் உள்ள பொருள் பெற்றிருந்த ஆற்றல் இயக்க ஆற்றல் அப்படிமுக்கிறோம். அப்ப நிலையாக உள்ள பொருள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பொருள் நிலையா இருக்கு அப்படின்னும் போது அது உயரத்தை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆற்றல் வந்து அதுக்குள்ள இருக்கும் அப்படிமுக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் தரையில இருக்கிற பொருளுக்கும் உயரமான பகுதியில் இருக்கிற பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தரையில இருந்து ஒரு பொருளை நம்ம மேல் நோக்கி எடுத்துட்டு போறோம் அப்படின்னும் போதுன்னா அதுல என்ன வகையான ஆற்றல் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா புவியீர்ப்பிசைக்கு எதிராக நம்ம அதை மேல் எடுத்துட்டு போறோம். அப்படி எடுத்துட்டு போகும்போது அதுல இருக்கிற ஆற்றல் தான் என்ன சொன்னா நிலைய ஆற்றல் அப்படின்னு வந்து. சோ அந்த ஆற்றல் அப்படின்றது மேல இருந்து கீழே இறங்கும் போது அது இயக்க ஆற்றலா வந்து மாறுது. காரணம்னா அதே புவியீர்ப்பிசை அதன் மீது செயல்படும் அப்படிமுக்கலாம். சோ அதை வச்சுதான் அதுக்குள்ள நிலைய ஆற்றல் வந்து இருக்கு அப்படிமுக்கலாம். சோ உங்களுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, உங்களால முடியும் அப்படின்றோம். சோ அந்த முடியும் அப்படின்றது என்னன்னா தன்னம்பிக்கை தான். அப்ப அந்த தன்னம்பிக்கையோட நம்ம தேர்வுக்கு தயாராகிறது அப்படின்றதான் நம்ம தேர்வுல வெற்றி பெற காரணமா இருக்கும். அப்ப சாதாரண பள்ளி மாணவனா இருந்திருக்கலாம், மாணவியா இருந்திருக்கலாம், அல்லது கல்லூரி மாணவியா இருக்கலாம், ஒரு சாதாரண காலேஜ்ல வந்து யாருக்கும் பெருசா தெரியாத ஒரு காலேஜ்ல இல்ல உங்க ஊர் மக்களுக்கு இல்ல உங்க பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் தான் தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பள்ளி காலேஜ் நீங்க படிச்சுட்டு வந்திருந்தாலும் இந்த தன்னம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இருந்தா போதும் நம்ம கண்டிப்பா நம்ம அரசு அதிகாரி ஆகிடலாம் அப்படிங்கிறோம். சோ அந்த தன்னம்பிக்கையோட நம்ம படிக்கிறது அப்படின்றதான் முக்கியம். அதுதான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜினும் நிலையாற்றல் அப்படின்னு பார்க்கிறோம். நிலையாற்றலும் இயக்க ஆற்றலும் வந்து சேர்ந்து இயந்திர ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். அப்ப நிலையாற்றல் இயக்க ஆற்றலும் சேர்ந்ததுன்னா அதுதான் வந்து என்னவா மாறுது அப்படின்னா வந்து இயந்திர ஆற்றல் அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம கான்செப்ட் ஜென்ரலா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து
வெப்பம் ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். ஸோ சொன்னது யாருன்னா ஜேம்ஸ் ஜூல் தான் சொல்றாரு அப்படிங்கிறோம். ஸோ அப்ப வெப்பம் ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்வு நோக்கில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் ஜூல் வந்து சொல்றாரு. அதனால என்ன பண்ணணும்னா ஆற்றலின் அலகு அப்படின்றது இவருடைய பேரை நம்ம வச்சிடறோம் அப்படிங்கிறோம். ஸோ வச்சிருக்காங்க அப்படிங்கிறோம். ஸோ அப்ப ஆற்றலின் அலகு யாருடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஜூல் அப்படிங்கிறோம். ஸோ அது வந்து அவர் கண்டுபிடிச்ச வெப்பம் ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு சொன்னதுனால அவருடைய பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் ஆற்றலின் அலகு ஜூல். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகையான ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்றது என்னன்னா ஆற்றல் அழிவின்மை விதி அப்படிங்கிறோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ஸோ கேள்வியை கேட்பாங்க அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து ஆற்றலின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இயந்திர ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அணையிலிருந்து கீழே விழும் நீரின் ஆற்றலை கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா மின் ஆற்றல் தயாரிக்கப்படுகிறது. அப்ப அணையில நீரை தேக்கி வைக்கிறோம். அப்போ ஒரு ஆறு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்னன்னா அப்ப அந்த ஆறு இப்படி போயிட்டு இருக்க பாத்துல வந்து நீர் வந்து அப்படியே தேங்குது. அப்படி தேங்கக்கூடிய நீர் வந்து உயரம் அதிகரிக்கு. அப்ப அது ஒரு பைப் மூலமா நம்ம என்ன பண்ணோம்னா கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம். அப்படி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றோம், ஒரு டர்பைனை நம்ம ரொட்டேட் பண்றோம். சோ அப்ப அந்த டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து மின் ஆற்றல் உற்பத்தி அப்படின்றது அங்க நடக்குது அப்படிங்கிறோம். சோ அப்ப இங்க நம்ம இந்த அணையில தேக்கி வைக்கிற நீர் என்ன இருக்குன்னா நிலையாற்றல் இருக்கு. அந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப் வழியா நம்ம கொண்டு போகும்போது இயக்காற்றலா மாறுது. அந்த இயக்காற்றல் அப்படின்றது என்னன்னா இயந்திர ஆற்றலா மாறும். இயந்திர ஆற்றல் அந்த இயந்திரத்தை ரொட்டேட் பண்ணுது. அப்படி ரொட்டேட் பண்றதுனால நமக்கு என்ன உற்பத்தி ஆகுதுன்னா மின் ஆற்றல் உற்பத்தி ஆகுது. அப்ப அணையில் தேக்கி வைக்கிற நீர் மூலமா மின் ஆற்றல் அப்படின்றது நம்ம தயாரிக்கிறோம். அடுத்து வேதி ஆற்றல் அப்படின்னும் போது நம்ம மரம், நிலக்கரி, பெட்ரோல் போன்றவை எரிக்கப்படும். இப்ப நம்ம வேதி அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா மரத்துல என்ன இருக்குன்னா கார்பன் அதனுடைய காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். நிலக்கரி அப்படின்னா அதுவும் கார்பன் தான். பெட்ரோல் அப்படின்னும் போது ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்ப இதுல இருக்கக்கூடியது எல்லாமே வேதிப்பொருட்கள் இருக்கு. ஸோ அந்த வேதிப்பொருட்கள் எரிந்து நமக்கு என்ன கொடுக்குதுன்னா வெப்பத்தை கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து வெப்ப ஆற்றலா மாறுது அப்படிங்கிறோம். அப்ப வேதி ஆற்றல் அப்படின்னும் போது அது எரிக்கப்படும் போது நமக்கு வெப்ப ஆற்றல், மொழி ஆற்றல் அப்படின்றது அதுல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப எடுத்துக்காட்டு எது அப்படின்னா மரம், நிலக்கரி, பெட்ரோல் அப்படின்றது அதுல மறைந்து இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து வேதி ஆற்றல். நான் முன்னும் உணவிலும் என்ன ஆற்றல் இருக்குன்னா வேதி ஆற்றல் இருக்கு. அந்த வேதி ஆற்றல் தான் நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா வந்து அது மைட்டோகாண்ட்ரியால உடைக்கப்பட்டு ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்ற வடிவில் நமக்கு ஆற்றலா உற்பத்தி ஆகுது. அந்த ஆற்றலா பயன்படுத்திட்டு தான் நம்ம இப்ப கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பார்க்கறதுக்கு, யோசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதிகப்படியான ஆற்றல் வந்து எடுத்துக்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடல்ல எதுன்னு கேட்டீங்கன்னா மூளை தான் அப்படிங்களா. ஸோ அப்போ மூளை வந்து நம்ம உடல் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டை சிதைச்சு ஸோ அதுல இருக்கக்கூடிய ஏடிபி அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணும் போது அதை மேக்ஸிமம் கன்சியூம் பண்றது யாருன்னா பிரெயின் தான். ஸோ அதனாலதான் நம்ம வந்து உடல் உழைப்பு பெருசா இல்ல, நம்ம உட்காந்துட்டு தான் இருக்கோம், உட்காந்துட்டு தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னாலும் அப்ப நமக்கு ஏன் மதியானம் பசிக்குது, நைட் ஏன் பசிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஆற்றல் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம உடல் உறுப்புகள் இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப இதயம் இயங்குது, நுரையீரல் இயங்குது, நமக்கு கிட்னி இயங்கி சிறுநீரகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம மூளை இயங்கிட்டு இருக்கு அப்படின்னும் அதுக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்ப நம்ம முன்னும் உணவிலும் என்ன ஆற்றல் இருக்குன்னா வேதி ஆற்றல் இருப்பதால் நம்ம வேலைகளை செய்ய முடிகிறது அப்படிங்கிறோம். அப்ப தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளர்ச்சிக்கு செயலுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த வேதி ஆற்றல் தேவைப்படுது. மின்கலங்கள் உள்ள பேட்டரி என்ன இருக்கு, வேதி ஆற்றல் தான் இருக்கு, மின் ஆற்றலா மாறிடுது. அண்ட் எரிபொருளில் உள்ள வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாகவும் ஒளி ஆற்றலாகவும் நமக்கு மாற்றப்படுகிறது. அப்போ ஒரு எரிபொருள் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வேதி ஆற்றல் தான் நமக்கு வெப்ப ஆற்றலா ஒளி ஆற்றலா மாறும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். இப்ப மின் ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது மின் விளக்கில் மின் ஆற்றல் என்னவா மாறுது, ஒளி ஆற்றலா மாறுது. இப்ப நம்ம லைட்டு போடுறோம் அப்படின்னா மின்சாரம் போகுது, அது மூலியமா நமக்கு ஒளி ஆற்றல் கிடைக்குது. மின் விசிறி அப்படின்னு பார்க்கும் மின் ஆற்றல் என்னவா மாற்றும், அந்த மின் விசிறி சுழல் வைக்குது. அப்ப இயந்திர ஆற்றலாக மாற்றும், இயக்க ஆற்றலாக மாற்றுகிறது. அப்ப மின்னாற்றல் இயக்க ஆற்றலாம், மின்னாற்றல் ஒளி ஆற்றலாம், மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாகவும் மாறும். இப்ப வெப்ப ஆற்றல் எங்க மாறும், மின்னாற்றல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயன் பாக்ஸ்ல மாறும், அதே வாட்டர் ஹீட்டர் கெய்சர்ல மாறும் அப்படி பார்க்கிறோம். இப்ப அனல் மின் நிலையங்கள் இருக்கு அப்படின்னா நிலக்கரி எரிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிலக்கரியில ஃபர்ஸ்ட் என்ன ஆற்றல் இருக்கும், வேதி ஆற்றல் இருக்கும். சோ அந்த வேதி ஆற்றல் என்னவா மாறும் அப்படின்னா வெப்ப ஆற்றலா வந்து மாறும் அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி நம்ம மின்னாற்றல் அப்படின்னு உருவாக்கும். சோ அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது வேதியில இருந்து வெப்பம், வெப்பத்துல இருந்து மின்னாற்றல். இப்ப உதாரணத்துக்கு வந்து பேட்டரி இருக்கு அப்படின்னும் போது பேட்டரியில நம்ம என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதி ஆற்றல் தான் இருக்கும். அந்த வேதி ஆற்றல் தான் என்ன ஆகும், மின்னாற்றலா மாறும். அந்த மின்னாற்றல் தான் என்ன ஆகும், ஒளி ஆற்றலா மாறும் டார்ச் லைட்ல அப்படின்னு. அது நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இல்ல டைரக்டா மின்னாற்றல் ஒளி ஆற்றல் அப்படின்னு கேட்டாலும் கரெக்ட் தான். வேதி ஆற்றல், மின்னாற்றல், ஒளி ஆற்றல் அப்படின்னா கரெக்ட். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அது என்னவா மாறுது, அதுக்கப்புறம் என்னவா மாறுது அப்படின்னு தான் ஆற்றல் மாற்றம் அப்படின்னு. இப்ப காற்றாலைகள் அப்படின்னும் போது என்னன்னா காற்று வீசும் போது அது வந்து சுழல் ஆரம்பிக்கும். அப்படி சுழல் ஆரம்பிக்கும் போது என்னது, இயக்க ஆற்றல். அந்த இயக்க ஆற்றல் என்னவா மாறும்னா மின்னாற்றலா மாறும். அதான் மின் உற்பத்தி. தமிழ்நாட்டில் காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னா முக்கியமான இடம் வந்து கயத்தாறு, ஆரல்வாய் மொழி, முப்பந்தல். கயத்தாறு எங்க இருக்குன்னா திருநெல்வேலியில இருக்கு. ஆரல்வாய் மொழி, முப்பந்தல் எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. அதுவும் நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். ஈவன் ஜியோகிராஃபிலையும் கேட்பாங்க, நம்ம பிசிக்ஸ்லயும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது. தமிழ்நாட்டில் கனநீர் மின் நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாறில் அமைந்துள்ளது. அது நமக்கு இம்பார்ட்டன்ட். கல்பாக்கம் ஒரு அணு மின் நிலையம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். நரிமணம் முதன்மையாக அதன் இயற்கை எரிவாயு வயல்களுக்கு பெயர் பெற்றது.
இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஆற்றல் தொடர்பா நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டதுதான். இது வந்து வேற வேற டாபிக்லயும் நமக்கு ஓவர்லாப் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இது எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜாகிரபிலையும் இதை பத்தி நம்ம வந்து படிப்போம் வந்து. ஸோ அதே மாதிரி இங்க நமக்கு ஆற்றல் அப்படின்றதுனால சயின்ஸ்ல இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறோம். சார்பட்டு அண்ட் வெப்ப ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வெப்ப ஆற்றல் தான் ஆதாரம். நம்ம ஏற்கனவே வந்து பேரெடுத்து இயல்பு தலைப்பு படிச்சோம். ஒரே ஒரு ஆற்றல் மூலம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து வெப்பத்தையும் ஒளியும் கொடுக்கக்கூடியது எது நம்மளுடைய சூரிய குடும்பத்துல அப்படின்னா சூரியன் தான் அப்படிங்கிறோம். ஸோ நட்சத்திரங்கள் என்ன பண்ணும், ஒளியும் மூலம் எப்படி உமிழுது, அணுக்கரு இணைவு மூலமாக. அப்ப 2 ஹைட்ரஜன் ஒன்னா சேர்ந்து ஹீலியமா மாறும்போது நமக்கு வெப்ப ஆற்றல் ஒளி ஆற்றல் அப்படின்னு வெளியிடுக்குது அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ மரம் மற்றும் புதைப்படிவ எரிபொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள வேதி ஆற்றல் என்னவா மாறுதுன்னா வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறோம். அது வேதி வினைகள் மற்றும் உராய்வின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வெப்ப ஆற்றல் கிடைக்குது. இப்ப வேதி வினைகள் அப்படின்னும் போது எந்த ஒரு வேதி வினையா இருந்தாலும் ஃப்ரெண்ட் வந்து அது என்ன ஆகுனா ஒன்னு வெப்பத்தை உமிழும் அல்லது வெப்பத்தை உட்கவரும், ரெண்டுத்துல ஏதாவது நடக்கும். இப்ப நான் 2 கை தேய்க்கிறேன் அப்படின்னும் போது நான் உராய்வினால என்ன கிடைக்குது, வெப்ப ஆற்றல் கிடைக்குது. அப்ப ஃபேன் ஓடிட்டு இருக்க ஃபேன் வந்து நம்ம துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு உடனே போனீங்கன்னா சூடா இருக்கும் தொட்டு பாத்தீங்கன்னா. அப்ப அது உராய்வை குறைக்கிறதுக்கு ஃபேன்ல வந்து பால் பேரிங் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். அதுதான் நம்ம உராய்வு அப்படின்ற தலைப்புலையும் நம்ம துணை தலைப்புல வந்து படிச்சோம். அப்ப அந்த பால் விசை அப்படின்ற தலைப்புல நம்ம துணை தலைப்பா உராய்வுன்னு படிச்சோம். அப்ப அந்த உராய்வுனால ஏற்படக்கூடிய வெப்பம் அப்படின்னு பார்க்கலாம். சோ அங்க வெப்ப ஆற்றலா வந்து மாறுது அப்படின்னு பார்க்கலாம். சூரிய ஆற்றல் சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஆற்றலே சூரிய ஆற்றல் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வீடுகளில் நம்ம சூரியேற்றும் கருவி, சூரிய அடுப்பு, தெருவிளக்கு, சூரிய ஆற்றல் நேரடியாக பயன்படுகிறது. செயற்கைக்கோள்களும் கணக்கீட்டு கருவிகளும் நமக்கு என்ன பண்றோம், கணக்கீட்டு கால்குலேட்டர் வந்து செயற்கைக்கோள் நம்ம இங்கிருந்து அனுப்புற செயற்கைக்கோள் என்ன பண்ணுன்னா அந்த வட்டப்பாதைக்கு போயிடும். அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த செயற்கைக்கோள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதுல அந்த புவியீர்ப்பு விசையின் காரணமா இனிஷியலா அந்த செயற்கைக்கோளுக்கு ஆரம்ப கட்டத்துல ராக்கெட் என்ன பண்ணுன்னா ஒரு உந்துதலை கொடுக்கும். அப்படி கொடுத்த உடனே அந்த வெலாசிட்டில சுத்த ஆரம்பிக்கும், அப்படியே சுத்திட்டே இருக்கும். அங்க என்ன கிடையாது அப்படின்னா காற்று கிடையாது அப்படிங்க. அப்ப காற்று இல்லாதனால உராய்வு இல்லாதனால அந்த செயற்கைக்கோள் அதனுடைய இயக்க பாதையில சுத்திட்டே இருக்கும். அதுதான் நம்ம சென்ற வகுப்புல இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் வந்து இயக்க விதியில முதல் விதியில சொல்லும் போது இயக்கத்தில் உள்ள பொருள் என்னது புறவசை ஒன்று செயல்பட்டு மாற்றும் வரை அது என்ன பண்ணும் இயக்கத்திலே தான் இருக்கும். அப்ப இயக்கத்திலே இருக்கு. இப்ப இந்த மாதிரி இயக்கத்துல இருக்கிறதுக்கு அதுல ஏதாவது மோட்டார் வேலை செய்தா, எரிபொருள் ஏதாவது எரிஞ்சு அதை வந்து தள்ளுதா அப்படின்னா கிடையாது. அப்ப எந்த ஒரு உந்து விசை இல்லாம புவியீர்ப்பு விசையின் காரணமா என்ன பண்ணு பாட்டு சுத்திட்டே இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் அப்படி போகிறோம். சோ அங்க இருந்து என்ன பண்ண படம் எடுக்கிறது, அங்க இருந்து என்ன பண்ணணும்னா ரேடியோ சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்றது, ரிசீவ் பண்றது. அப்ப இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு அது என்ன பண்ணணும்னா 2 ரெக்கையை விரிச்ச மாதிரி இருக்கும். அந்த ரெக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் சோலார் பேனல். அப்ப அந்த சோலார் பேனல் என்ன பண்ணும், சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளியை பயன்படுத்தி மின்னாற்றலா மாத்தி அந்த மின்னாற்றலை அங்க இருக்கு அந்த சேட்டலைட் வந்து பயன்படுத்தி நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு தேவையான தகவல்களை அனுப்பிட்டு இருக்கும். அப்ப செயற்கைக்கோள்கள், கால்குலேட்டர், கணக்கீட்டு கருவிகள், சூரிய மின்கலங்கள் பயன்படுகிறது. அதுக்கு அடுத்து ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலா மாற்ற முடியுமானா டெஃபினட்டா முடியும் அப்படிங்கிறோம். அதை நம்ம ஆற்றல் விதியில பார்க்கலாம். அப்ப ஒரு வகையான ஆற்றல் மற்றொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படிங்கிறோம். அப்ப ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆற்றல் மாற்றம் அப்படின்னு நிகழ்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப பார்க்கும்போது அனல் மின் நிலையங்கள்ல என்ன நடக்குது, நிலக்கரி நம்ம எரிக்கிறோம், எரிச்சு வெப்ப ஆற்றலை உருவாக்குறோம். அந்த வெப்ப ஆற்றல் தான் மின் ஆற்றலா மாறுது. அந்த நிலக்கரியில ஒரிஜினல் என்ன ஆற்றலா இருக்கு அப்படின்னா வேதி ஆற்றல் இருக்கு. அந்த வேதி ஆற்றல் என்னவா மாறுது, வெப்ப ஆற்றலா மாறுது. அந்த வெப்ப ஆற்றல் என்னவா மாறுது, மின் ஆற்றலா மாறுது. அவ்வளவுதான் கீவேர்ட். அப்ப வேதினா கார்பன் தான், அது கார்பன் கூட்டு பொருட்கள் நிலக்கரியில இருக்கு, அதுதான் வந்து வேதிப்பொருள் அப்படிங்கிறோம். அந்த வேதிப்பொருள்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, வெப்பம் கிடைக்குது. எரிக்கும் போது அந்த வெப்பத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண தண்ணியை சூடு பண்றோம். அப்படி சூடு பண்ற தண்ணி நீராவியா மாறுது. அந்த நீராவி என்ன பண்ணுன்னா நீராவிக்கு எப்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் அதிகம் நீராவிக்கு வந்து. அதனால குக்கர் வந்து விசில் வெயிட்ட தூக்குது. அந்த வெயிட் அடைச்சதுன்னு அந்த குக்கர் மூடியே வெடிச்சிட்டு வருது. பாய்லர் வெடிக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், அப்ப அந்த அளவுக்கு நீராவி பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப அந்த நீராவி என்ன பண்ணுது அப்படின்னா போயிட்டு வேகமா டர்பைன்ல மோதுது. அப்ப அந்த டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த டர்பைன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நிறைய பிளேடு இருக்கும். அந்த பிளேடு இருக்கிறது தான் ராட்சச டர்பைன். அதை போய் மோதி அதை சுழல வைக்கும். அப்ப சுழலும் போது என்ன ஆகும் அப்படின்னா மின்சார உற்பத்தி உருவாகலாம். எப்படி வந்து நம்ம வந்து காற்றாலை மின்சார உற்பத்தி நடக்குது, டேம்ல வந்து எப்படி தண்ணியை தீக்க வச்சு சுழல வைக்கும் போது மின்சார உற்பத்தி நடக்குதோ, சைக்கிள் டைனமோ பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் சைக்கிள் டைனமோ இருக்கு. இப்போ எல்இடி வந்துருச்சு, அது பேட்டரி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கனால அதே மிஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா டயர்ல வந்து உரசற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சின்னதா ஒரு வீல் இருக்கும், அதுல ஒரு டைனமோ இருக்கும். ஸோ அந்த டைனமோ சைக்கிளோட அட்டாச் பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க சைக்கிள் மிதிக்கும் போது அந்த டயர்ல வந்து கிடைக்கக்கூடிய அந்த இயக்க ஆற்றலை பயன்படுத்தி அது சுத்த ஆரம்பிக்கும். அப்படி சுத்தும் போது என்னன்னா பல்பு ஃப்ரண்ட்ல இருக்க பல்பு எரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்ப இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இன்காண்டிசன் பல்பு, குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க. அது சின்னதா மினி பல்பு. அந்த மினி பல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள டங்ஸ்டன் நிலை இருக்கும்.
அப்ப நம்ம மிதிக்கும் போது என்ன ஆகுனா அந்த இயக்க ஆற்றல் மின்னாற்றலா மாறி அந்த மின்னாற்றல் வந்து அதுக்கு வந்து ஒளியை கொடுக்கும் அப்படிங்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயே நடக்குது. அடுத்து ஒளிபெருக்கி அப்படின்னும் போது என்ன ஆகுனா இப்போ ஒளிபெருக்கிக்கு போறது என்னன்னா மின்னாற்றல் தான் போகும். அந்த மின்னாற்றல் தான் என்ன ஒளி ஆற்றல் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ ஒளிபெருக்கி அப்படின்னும் போது மின்னாற்றலை நமக்கு ஒளி ஆற்றலாக மாத்துது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து தேக்கி வைக்கப்பட்ட நீர் அப்படின்னும் போது அதுக்கு என்ன வருது, நீர் கீழே இருந்து நீர் ஓடிட்டு இருக்கு. அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உயரம் அதிகரிக்குது. அப்போ அதிகரிக்கும் போது என்ன ஆகும், உயிர்ப்பு செய்யறதுல வேலை நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய வேலை தான் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு நிலையாற்றலை கொடுக்குது. அந்த நிலையாற்றல் என்னவா மாறும், பைப் வழியா போகும்போது இயக்காற்றலா மாறும். அந்த இயக்காற்றல் தான் என்ன பண்ணுது அப்படின்னா டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்குது. அப்படி ரொட்டேட் பண்ண வச்சு நமக்கு மின்னாற்றல் அப்படி கிடைக்குது. அப்ப தேக்கி வைக்கப்பட்ட நீர்ல என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நிலையாற்றல் இருக்கும். அந்த நிலையாற்றல் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இயக்காற்றலாக மாறுது. அந்த இயக்காற்றல் தான் என்னவா மாறுது அப்படின்னா மின்னாற்றலாக மாறுகிறது அப்படின்றது இந்த லைன் வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு தேர்வுலையும் இதுதான் கேட்பாங்க அப்படின்னு. அப்புறம் மரம், நிலக்கரி, பெட்ரோல், டீசல், எரிவாயு அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்ன புதஞ்சிருக்கு அப்படின்னா வேதி ஆற்றல், வெப்ப ஆற்றலா மாறுது. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒளி ஆற்றலா நமக்கு கிடைக்குது, இல்லைன்னா நமக்கு வந்து மின்னாற்றலா கிடைக்குது. ஒளிச்சேர்க்கையின் போது வெரி இம்பார்ட்டன்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சூரியன்ல இருந்து வரக்கூடியது என்னது, ஒளி ஆற்றல். வந்து இப்ப தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணுது அப்படின்னும் போது சூரியன்ல இருந்து ஒளியை எடுத்துக்குது. வந்து அப்புறம் நீர், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து ஸ்டார்ச் தரசம் தயாரிக்குது. அப்ப சூரிய ஒளி இல்லாம தாவரங்கள் வந்து உணவு உற்பத்தி பண்ண முடியுமா, முடியாது. அது உணவு உற்பத்தி பண்றது ஸ்டார்ச். அந்த ஸ்டார்ச் என்னவா இருக்குன்னா வேதி ஆற்றலா இருக்கு. அப்ப ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சூரியனில் இருந்து வரக்கூடிய ஒளியை பயன்படுத்தி தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை முடியுமா. மின்சார அழைப்புமானி அப்படின்னு இருக்கு, நல்ல கார்கள்ல இருக்கக்கூடிய ஒளி எழுப்பிகள் வந்து. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம பெல்ல டச் பண்ணனா மின்னாற்றல் அப்படி வந்து போயிட்டு அந்த ஒளிபெருக்கில நம்ம ஒளி ஆற்றலா வந்து மாறும். அப்ப மின்னாற்றல் ஒளி ஆற்றலா மாறுது அப்படின்னா மின்சார அழைப்பு மணியில வந்து இல்ல கார்கள்ல ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்து டார்ச் விளக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மின்கல தொகுப்பு பேட்டரியில் என்ன இருக்கும்னா வேதி ஆற்றலா தான் இருக்கும். அந்த வேதி ஆற்றல் மின்னாற்றலா மாறும். அந்த மின்னாற்றல் தான் நமக்கு லைட் ஒளி ஆற்றலா மாறுது அப்படிங்க. சோ அப்ப எது எதுவா மாறுது அப்படின்றத நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். சோ அது நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம், அணையில இருந்து பார்த்தாச்சு. ஒலி வாங்கினா மைக் வந்து இப்ப மைக்ல என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் ஸ்பீக்கருக்கு வந்து. அப்ப மைக்ல என்ன ஆகும், நான் பேசுறது ஃபர்ஸ்ட் மைக்குக்கு போவோம். அப்ப ஒலி ஆற்றல் அந்த எதுக்கு ஸ்பீக்கருக்கு போயிட்டு சரி மைக்குக்கு போயிட்டு அந்த மைக்ல இருந்து என்ன பண்ணணும், அது மின்னாற்றலா கடத்தும் அப்படிங்கிறோம். சோ அப்ப இங்க என்ன நடக்குது, ஒளியாற்றல் மின்னாற்றலாக மாச்சுனா அது வந்து மைக்கு, மின்னாற்றல் ஒளியாற்றலா மாறிச்சுன்னா அது வந்து ஸ்பீக்கர். அப்ப ஸ்பீக்கருக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒலி பெருக்கின்னு சொல்லுவோம், மைக்குக்கு ஒலி வாங்கின்னு சொல்லுவோம். சோ அதை கரெக்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நிழற்பட கருவி. இப்போ வந்து டிஜிட்டலா தான் நம்ம கேமரா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன போட்டோ ஃபிலிம்னு இருக்கும். அந்த ஃபிலிம்ல என்ன ஆகும் அப்படின்னா லென்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு க்ளோசர் இருக்கும். ஸோ அந்த க்ளோசர் நம்ம போட்டோ பிரஸ் பண்ணாங்கன்னா அந்த க்ளோசர் டக்குன்னு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன வெளியில இருக்க ஒளி என்ன பண்ணுன்னா அந்த லென்ஸ் வழியா உள்ள இருக்கக்கூடிய அந்த நிழற்படம் இருக்குல்ல, நிழற்படம் எடுக்கக்கூடிய அந்த போட்டோ ஃபிலிம் சொல்லுவோம், அந்த போட்டோ ஃபிலிம்ல போயிட்டு அப்படியே பதிஞ்சிடும். அவ பதிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா வெளியில என்ன இருக்கோ அது அப்படியே அதுல விழுந்துடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரோல்னு சொல்லுவோம், அந்த போட்டோ ஃபிலிம் சொல்லுவோம், அந்த ரோல் போட்டு எடுக்கிறது. அந்த நிழற்பட கருவியில ஒளியாற்றல் என்னன்னா மின்னாற்றலாக மாறுதல். இப்ப இருக்கிற டிஜிட்டல்ல வந்து மாறுதுங்க. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒளியாற்றல் அப்படின்றது உள்ள போய் பதியுது அப்படிங்க. சோ அப்படி விழக்கூடியது அந்த ஃபிலிம்ல வந்து விழும். சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அது நெகட்டிவ் அப்படின்னு கல்வி நம்ம எடுப்போம். இதுக்கு முன்னாடி இருந்த நிலப்பட கருவி. இப்ப இருக்கிற கேமரா என்ன நடக்குது அப்படின்னா லைக் இப்ப நம்ம மைக் எப்படி இருக்கு, சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மின்னாற்றலா மாத்துதோ அதே மாதிரி நமக்கு ஒளியாற்றல மின்னாற்றலா தான் மாத்தி கொடுக்குது. இப்ப லைவ் இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. என்னவா ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னா மின்னாற்றல் ஃபார்ம்ல தான் ஒரு ரெக்கார்ட் ஆகும். திருப்பி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம், மின்னாற்றலை பயன்படுத்தி தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். அப்போ உங்க மொபைல்ல மின்னாற்றலை பயன்படுத்தி தான் என்ன பண்றீங்க, இந்த வீடியோ நீங்க அட்டெண்ட் பண்றீங்க, பாக்குறீங்க. அப்ப கேமரால வந்து என்னன்னா இந்த ஒளி ஆற்றல் என்னவா பதிவாகுது அப்படின்னா மின்னாற்றலா தான் போய் பதிவாகுது. அதுதான் ஒளி ஆற்றல் மின்னாற்றல். ஒளி மின்கலங்கள் அப்படின்னும் போது ஒளி ஆற்றல் திரும்பி மின்னாற்றலாக மாறுதல். ஒளி மின்கலம் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஒளி ஆற்றல் மின்னாற்றலாக மாறுதல். அப்ப ஒளி மின்கலம்னா என்ன, போட்டோ வால்டிக் செல் அப்படின்னும் அந்த சோலார் பேனல் சொல்லலாம். அதுதான் மின் சலவை பெட்டி அப்படின்னும் போது மின்னாற்றல் வெப்பாற்றலாக மாறும். இது நம்ம பார்க்கல, மின்னாற்றல் வெப்பாற்றலாக மாற்றணும். ஒளிப்பான் பார்த்தாச்சு, மின் விசிறி பார்த்தாச்சு, மின் விளக்கு அப்படின்றது மின்னாற்றல் ஒளியாற்றலா மாற்றது இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம பார்க்காதது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒளி வாங்கி அப்படின்னு பார்க்கலாம், நிலப்பட கருவி பார்க்கலாம், ஒளி மின்கலன் பார்க்கல, மின் சலவை பெட்டின்னு பார்க்கல. இந்த நாலுமே நம்ம நோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காது. சோ அப்ப ஆற்றல் அப்படின்னா ஆற்றல் மாற்றம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா வேலை அப்படிங்க. வேலை அப்படின்னா பொருள் ஒன்றின் மீது விசை செயல்பட்டு அந்த பொருள் விசையின் திசையில் இடப்பெயர்ச்சி அடைந்தால் வேலை நடந்தது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு வந்து ஒரு நிறை இருக்கு, அதன் மீது வந்து விசை செயல்படுது. அப்படி செயல்பட்டு அந்த விசையின் திசையில அந்த பொருள் வந்து போனோம். அப்படி போச்சுன்னா தான் அங்க என்ன சொல்லுவோம், வேலை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நம்ம தள்ளும் போது அந்த விசையின் திசையில நடக்காம அது மேல் நோக்கி போனாவோ
இல்ல ஆப்போசிட்ல போனாவோ அங்க வேலை என்ன நடக்கல, ஜீரோ அப்படி பார்க்கிறோம். அல்லது ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல ஏதாவது வேலை நடந்திருக்காங்க நடக்கல அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்போ வேலை அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது என்ன பண்ணிருக்கணும், இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அப்ப இடப்பெயர்ச்சி அடையல அப்படின்னும் போது என்ன ஆகுது, அங்க வேலை நடக்கல. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இடப்பெயர்ச்சி அப்படின்னா கண்டிப்பா என்னது, ஆரம்ப நிலைக்கு இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த தொலைவு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அந்த இயக்கத்துல. அப்ப ஆரம்ப நிலைக்கு இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த தொலைவு. சப்போஸ் வட்டப்பாதைனா அங்க வேலை நடக்கல. சப்போஸ் வந்து நம்ம அந்த விசையின் திசையில நடக்கல அப்படின்னாலும் அங்க வேலை நடக்கலாம் அர்த்தம். அப்ப வேலை நடக்கல சுழின்னு சொன்னாங்கன்னா எப்ப சுழி ஆகும் வேலை வந்து அப்படின்னா விசையின் திசையில நடக்கல ஒரு பாயிண்ட், இடப்பெயர்ச்சி அடையல அப்படின்னா ஒரு ரெண்டாவது பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் வேலை அப்படின்றது வந்து இங்க வந்து சுழியா மாறும் அப்படிங்கிறோம். மற்ற நேரங்களில் வேலை செய்யப்பட்டதாக கூறப்படும் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப விசையின் திசையில் அப்படின்றது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட். இப்ப விசையின் திசையில போகல அப்படின்னாலும் இடப்பெயர்ச்சி அடையல. இடப்பெயர்ச்சி அடையல நம்ம என்ன சொன்னோம், இப்ப ஏல இருந்து ஒருத்தர் பிக்கு போறாரு, அப்படி போனவர் வந்து திருப்பியும் பில இருந்து சிக்கு போறாரு அப்படின்னும் போது இப்ப இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அப்ப ஏ டு சி அப்படின்றதா மிக குறைந்த தொலைவு. அப்ப நம்ம அதை வச்சு பித்தாகரஸ் தேற்றம் வச்சு நம்ம ஏக்கம் அப்படின்ற தலைப்புல நம்ம போட்டோம். இப்ப சில இருந்து திருப்பியும் அவர் ஏக்கே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நடந்த வேலை என்னன்னு கேட்டா சுழி அப்படி முக்கணும், சுழினா ஜீரோ அப்படி முக்கணும். அப்ப ஜீரோ நம்ம எப்ப சொல்லணும் அப்படின்னா விசையின் திசையில இல்ல, இடப்பெயர்ச்சி அடையல அப்படின்னா அப்ப அங்க வேலை நடந்துதான், நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னாலும் வேலை நடக்கல அப்படின்னு தான் அர்த்தம் வந்து. அப்ப சொல்லி இப்ப செய்யப்படும் வேலை அப்படின்னும் போது நம்ம டபிள்யூ அப்படின்னும் போது என்ன சொன்னா விசை பை இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிச்சோம். விசைனா நமக்கு என்ன தெரியும், எஃப். இடப்பெயர்ச்சி அப்படின்னு என்ன பண்ணுவோம், எஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம கிடைமட்டமா ஹரிசாண்டலா கிடைமட்டமா போனோம்னா அந்த இடப்பெயர்ச்சி வந்து நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம். வெர்டிகலா போனோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உயரம் வந்து. ஸோ அப்ப செய்யப்படும் வேலை அப்படின்னும் போது வேலைனாவே விசை பை இடப்பெயர்ச்சி அப்படின்னு அப்ப எஃப் பை எஸ் அப்படின்னு போடுறோம் வந்து. ஸோ அப்ப வேலையின் அழகு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து வெப்பம் ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு நம்ம சொன்னாரு. ஸோ அதுக்கு வெப்பத்தின் அழகு அப்படின்னு ஜூல் நம்ம போட்டோம். வேலையின் அழகு என்ன அப்படின்னா அதுவும் ஜூல் தான். ஆற்றலின் அழகு என்ன அப்படின்னா ஜூல் தான். அப்போ ஒரே ஒரு அழகு மூணுத்துக்கு போட்டுலாம். அப்ப ஈஸியா இருக்கும்ல, வேலையின் அழகு, வெப்பத்தின் அழகு, ஆற்றலின் அழகு. நீங்க பள்ளி பருவத்துல நீங்க படிச்சது கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல அழகுகள் படிக்க வேண்டிய ஒரே அழகை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் டேஸ்ல நீங்க நினைச்சிருப்பீங்க. கண்டிப்பா வேலையின் அழகு என்னப்பா அப்படின்னா ஜூல் தான் அப்படிங்கிறோம். இப்ப நம்ம ஜூல் அப்படின்றது நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம். ஆனா ஒரிஜினலா நம்ம என்ன பண்ணுவோம், விசை அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து கீழே வந்து இடப்பெயர்ச்சி அப்படின்னும் போது இடப்பெயர்ச்சி என்னது நீளம். நீளம் அப்படின்னா மீட்டர் வந்து. ஸோ அப்ப நியூட்டன் பை மீட்டர் அப்படின்னு போனோம். அதில் நியூட்டன் மீட்டர் பவர் -1 அப்படின்னு போனோம். ரெண்டுத்துல எது போட்டாலும் ஒண்ணுதான் வந்து. ஸோ அப்ப ஒரு நியூட்டன் விசை செயல்பட்டு அடுத்து பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப அலகு அப்படின்னும் போது 1 ஜூல் வந்து, அல்லது நியூட்டன் மீட்டர் பவர் -1 அப்படின்னு போட்டீங்கன்னா கரெக்ட் வந்து. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் அந்த மீட்டர் பவர் -1 அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். பொருள் ஒன்றின் மீது ஒரு நியூட்டன் விசை செயல்பட்டு ஒரு நியூட்டன் பொருளானது விசையின் திசையில் வந்து 1 மீட்டர் வந்து நகர்ந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்ட வேலை அப்படின்றது எவ்வளவுனா 1 ஜூல் அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொருள் இருக்கு ஃப்ரெண்ட். ஸோ அந்த பொருள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளின் மீது என்ன பண்ணா ஒரு விசை ஃபோர்ஸ் வந்து செயல்படுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி செயல்பட்டு அந்த பொருள் என்ன பண்ணுன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நகருது. அப்படி நகரும் போது எவ்வளவு தொலைவு நகர்ந்துருக்குன்னா 1 மீட்டர் வந்து நகர்ந்துருக்கு. அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா அது செய்யப்பட்ட வேலையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதாவது பொருள் வந்து 1 மீட்டர் தொலைவு நகர்ந்துருக்கு, 1 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப செய்யப்பட்ட வேலை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறோம். நம்ம சிம்பிளா நம்ம சொல்லணும்னா இப்ப வேலை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நியூட்டன் அது விசை பை இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி எஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மேல வந்து வேலை சரி மேல வந்து விசை, கீழே வந்து இடப்பெயர்ச்சி, இது டபிள்யூனா வேலை. இப்ப பாருங்க விசைனா என்ன, 1 நியூட்டன் சொல்லியாச்சு வந்து. அதே இடப்பெயர்ச்சி 1 மீட்டர்னு சொல்லியாச்சு வந்து. ஸோ அப்போ 1/1 போட்டாச்சு வந்து. அப்போ 1க்கு 1 கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்னன்னா 1 நியூட்டன் பை மீட்டர் தான் இருக்கு. அப்போ 1 நியூட்டன் பை மீட்டர் அப்படின்றதான் வேலை அப்படிங்கிறோம். அப்போ வேலையின் அழகு என்ன சொன்னோம், ஜூல் சொன்னோம். அப்போ அந்த 1 ஜூல், அப்போ நியூட்டன் பை மீட்டர் இருக்குல்ல, இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் ஜூல்னு போட்டலாமா வந்து. இந்த 1 கேன்சல் பண்ணா 1 வருமா. அப்போ செய்யப்பட்ட வேலை எவ்வளோப்பானா 1 ஜூல் அப்படின்னு புரியுதா. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க வந்து. ஸோ அப்போ விசை பை இடப்பெயர்ச்சின்னு போறோம். 1 நியூட்டன் தான் விசை, அப்போ 1 நியூட்டன் போட்டேன். இடப்பெயர்ச்சி அப்படின்னா 1 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நியூட்டன் பை மீட்டருக்கு வந்து நம்ம ஜூல் போட்டுறோம். அப்போ 1/1 கேன்சல் ஆச்சுன்னா 1, அப்போ 1 ஜூல் அப்படி செய்யப்பட்ட வேலை. இது நமக்கு என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட்மெண்டா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நினைவில் வச்சுக்கணும். வேலையின் பெரிய அலகுகள் வேற ஏதாவது இருக்கா, இருக்குப்பா அப்படி பார்க்கணும். இப்ப கிலோ ஜூல்னா என்னன்னா 1000 ஜூல் அர்த்தம். மெகா ஜூல்னா 10 லட்சம் ஜூல் அப்படி பார்க்கலாம். சோ அப்ப கிலோ ஜூல் மெகா ஜூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அது நம்ம இம்பார்ட்டன்ட். இப்ப மூடிய பாதையில் நகரும் ஒரு பொருளின் மீது அழிவில்லா விசையா செய்யப்படும் வேலை எப்போதும் 0 ஆகும் அப்படி பார்க்கலாம். சோ அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம்
மூடிய பாதை அப்படின்னும் போது என்னன்னா இதுதான் மூடிய பாதை வந்து. அப்ப மூடிய பாதையில ஒரு பொருளின் மீது அழிவில்லா விசை வந்து செய்யப்படும் வேலை. இப்ப எக்ஸாம்பிள் வந்து மூடிய பாதை அப்படின்னும் போது இப்ப நம்ம சேட்டலைட், நம்ம அனுப்புற சேட்டலைட் எடுத்துக்கலாம் வந்து. அப்ப அந்த சேட்டலைட் என்ன பண்ணுதுன்னா இங்க வந்து பூமி இருக்கு வந்து. அப்ப பூமியில இருந்து வரக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை அப்படின்னு பார்க்கணும். அதனால சேட்டலைட் வந்து வட்டப்பாதையில இயங்க வைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்ப அந்த அழிவில்லா விசை அந்த வட்டப்பாதையில இயங்க வைக்குது. அப்ப நடந்த வேலை என்ன அப்படின்னா 0. ஏற்கனவே சொன்னோம் வேலையின் காரணம், வேலை வந்து விசையின் திசையில இருக்கணும், அப்ப வேலை செய்யப்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி இருந்தா வேலை நடந்திருக்கு. அப்ப ரெண்டுமே இல்ல அப்படின்னா அங்க வேலை நடக்கல அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மூடிய பாதை அதன் தொடக்க புள்ளிக்கும் திரும்புகிறது, நிகர இடப்பெயர்ச்சி 0 ஆகும், இதனால் செய்யப்பட்ட வேலை 0 ஆகும் வந்து. அப்ப நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், விசையின் திசையில பொருள் நகராம அதுக்கு எதிரா மேல கீழே போச்சுன்னா 0, வேலை நடந்ததான்னு கேட்டா இல்ல, சுழி வந்து 0 ஆகும். அதே மாதிரி இடப்பெயர்ச்சி அடையாம ஆரம்ப புள்ளிக்கே திரும்பி வருதுன்னா இப்ப வட்டப்பாதையில போனதான். அப்ப ஆரம்ப புள்ளிக்கே திரும்பி வந்தா வேலை நடந்ததுன்னு கேட்டா அதுவும் 0 அப்படின்னு போடலாம். இந்த 2 பாயிண்ட்டுமே நமக்கு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. அது ரொம்ப வெரி சிம்பிள் தான், 0 அப்படின்னு போட்டலாம். அடுத்து ஜேம்ஸ் பிரிஸ்காட் ஜூல் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்தவர் அப்படிங்கிறோம். இவர் வெப்ப இயக்கவியல் மின்னியலில் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அப்படின்ற சார்ந்த விதிகளை தந்தாரு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ வெப்ப இயக்கல் மின்னியல் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, மின்னோட்டத்தினால் ஏற்படக்கூடிய வெப்ப விளைவு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. கேட்டானா ஜேம்ஸ் பிரிஸ்காட் ஜூல் அப்படிங்கிறோம். ஸோ அவருடைய பேர் தான் நம்ம அது கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறோம். வேலை மற்றும் ஆற்றலின் அலகுகள் வந்து யாருடைய பேர்ல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இவருடைய பேர்ல தான் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேலையின் அலகு, வெப்பத்தின் அலகு, ஆற்றலின் அலகு மூணுமே என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூல் அப்படின்னு நம்ம போட்டு போயிடலாம். இப்ப வேலைக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா விசைவை இடப்பெயர்ச்சி நமக்கு தெரியும். விசைனா என்ன? நியூட்டன். இடப்பெயர்ச்சினா என்ன? மீட்டர். அப்ப நியூட்டன் பை மீட்டர் அல்லது நியூட்டன் மீட்டர் பவர் -1 அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆற்றல். ஆற்றலின் அலகு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதுல அளவிடுறோம் அப்படின்னா வந்து ஆற்றல் வேலையை கொண்டு அளவிடப்படுகிறது அப்படின்னு. அப்ப ஆற்றலின் அலகு என்னப்பா அப்படின்னா அதுவும் ஜூல் தான் வந்து. ஒரு ஜூல் ஆற்றல் என்பது ஒரு ஜூல் வேலை செய்வதற்கு செலவிடப்படும் ஆற்றல் அப்படின்னு. அப்ப எந்திர ஆற்றல் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஒன்றை நகர்த்த அல்லது இடப்பெயர்ச்சி செய்ய பயன்படும் ஆற்றல் தான் நம்ம சொன்னோம் எந்திர ஆற்றல் அப்படிங்க. எந்திர ஆற்றல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல் சொல்லிட்டு மொத்தம் 2 வகையா இருக்கு. நிலை ஆற்றல் அப்படின்னா வந்து பொருள் ஒன்று அதன் நிலையை பொறுத்து பெற்றுள்ள ஆற்றல் வந்து. நிலை அப்படின்னா என்னன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொருள் வந்து இப்ப 3 மாடி கட்டிடம், 2 மாடி கட்டிடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர் வந்து. இப்போ என்ன பண்ணோம்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம ஒரு பொருளை மேலே கொண்டு போயிட்டு இப்போ ஒரு பந்து இருக்கு அப்படின்னா அது நம்ம செகண்ட் ஃப்ளோர் மேலே வைக்கிறோம். அப்ப அது நிலையை பொறுத்து அது பெற்றுள்ள ஆற்றல் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நிலை ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எந்த நிலையில இருக்கு அப்படின்னா உயரமான நிலை. அப்ப நம்ம புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம அந்த பொருளை மேலே கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு. இப்போ அணை அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதிக உயரத்தை தண்ணீரை சேமித்து வைக்குது அப்படின்னா அப்ப அந்த அணையில இருக்கக்கூடிய நீர் அதனுடைய நிலையை பொறுத்து பெற்றுள்ள ஆற்றல் தான் நம்ம நிலையாற்றல் அப்படின்னு சொல்றோம். அந்த நிலையாற்றல் பைப் வழியா என்ன பண்ணணும் இயக்காற்றலா மாறும். அந்த இயக்காற்றல் போயிட்டு டர்பைனை ரொட்டேட் பண்ணி அது நமக்கு என்ன மின்னாற்றலா மாறுது அப்படிங்கிறோம். அப்ப அணையில இருந்து நீர் வெளியேறுது அப்படின்னும் இது அணை. அப்ப அணையில வந்து நீர்மட்டம் உயருது வந்து. அப்ப மேல உயர்மட்டம் ஏறும்போது என்ன ஆகும்னா அப்ப நமக்கு ஒரு பிரஷர் அப்படின்றது இருக்கும். அப்ப நீர் வந்து இது வழியா போகுது. அப்ப இங்க இருக்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு வந்து அது வந்து இபி அப்படின்னு சொல்லுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜினா நமக்கு நிலையாற்றல் அப்படின்னு. அது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இகே அப்படின்னு கைனடிக் எனர்ஜியா வந்து மாறுது. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி அது ரொட்டேட் பண்ணி நமக்கு என்ன ஆகுது மின்மாற்றி மூலமாக நமக்கு மின்சாரம் அப்படின்றது உருவாகுது அப்படின்னு. அப்ப நீர்மின் உற்பத்தி நிலையம் அப்படின்னு இருக்கு. இப்ப அதே மாதிரி இப்ப வில் அம்பு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். இப்ப இந்த வில்லுல என்ன பண்ண வளைச்சு இழுத்து கட்டிருப்போம் வந்து. அப்ப ஒரு கயிறுல அப்ப கட்டும் போது அந்த வில்லை வச்சு நம்ம வந்து இழுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அப்ப அந்த வில்லுல இருக்கக்கூடிய என்ன ஆற்றல் நிலைய ஆற்றல் அப்படின்னு. அந்த ஆற்றல் அம்புக்கோட இயக்க ஆற்றலுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப வில் அம்பு அப்படின்னும் போது நிலையாற்றல் இயக்க ஆற்றலா மாறுது. தேக்கி வைக்கப்பட்ட நீர் அப்படின்னா நிலையாற்றல் இயக்க ஆற்றலா வந்து மாறுது அப்படிங்கிறோம். அப்போ ஒரு பொருள் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு உயர்த்தப்படும் போது வேலை செய்யப்படுகிறது. அப்ப அந்த எம் நிறையுள்ள பொருள் ஒன்றை புவியீர்ப்பு பரப்பிலிருந்து h உயரத்திற்கு நம்ம கொண்டு செல்வதாக கருதும். இதனை செய்ய இந்த மாதிரி ஒரு பொருளை மேல் நோக்கி நம்ம கொண்டு போகும்போது நமக்கு என்ன தேவைன்னா விசை தேவை அப்படிங்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இங்க இந்த பொருள் இருக்கு. இந்த பொருள் என்ன எஃப் அப்படின்ற விசையை பயன்படுத்தி நம்ம மேலே கொண்டு போய் உயர்நிலையில் வைக்கிறோம். அப்படி வைக்கிறதுனால அதுக்குள்ள என்ன ஆற்றல் உருவாகுது அப்படின்னா வந்து நிலைய ஆற்றல் இபி அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு உருவாகுது அப்படின்னு. அப்ப பொருளின் மீதான கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை வந்து அதுல வந்து சேருமா. அப்ப நிறை வந்து எம், புவியீர்ப்பு விசை வந்து ஜி, அப்ப எம்ஜி அப்படி வைக்கிறோம். அப்ப பொருள் மீது செய்யப்பட்ட வேலை அப்பொருளுக்கு ஆற்றலை தருகிறது. என்ன வேலை செஞ்சோம் இந்த எஃப் அப்படின்ற ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பொருள் என்ன பண்றோம் மேலே எடுத்துட்டு போயிட்டு பிளேஸ் பண்றோம் அப்படி வைக்கிறோம். ஸோ அப்ப எந்த ஒரு பொருளை அதை நிலையை பொறுத்துனா அது எந்த உயரத்துல இருக்கும் அதை பொறுத்து என்ன பண்ணோம் அதுக்கு நிலையாற்றல் இருக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப உயரமா போச்சுன்னா நிலையாற்றல் அதிகமா இருக்கும் அப்படி வைக்கிறோம். ஸோ அப்ப அந்த நிலையாற்றல் எப்ப இயக்காற்றலா மாறுது அப்படின்னா அந்த பொருளுக்கான நிலையாற்றல் எப்படி உருவாகுதுன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக கீழே இருந்து நம்ம மேலே எடுத்துட்டு போறோம். அதனாலதான் நிலையாற்றல் உருவாகுது.
அப்போ m/g அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ அது உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா h வந்து. அப்போ டோட்டலாக அதனுடைய நிலையாற்றல் என்ன பண்ணலாம் அப்படின்னா mgh சொல்லி நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே கொண்டு போகிறோம் வந்து. அப்படி கொண்டு போகும்போது அந்த பொருளுக்கு ஒரு நிறை இருக்குது m வந்து. மேலே கொண்டு போகிறீங்க, மேலே கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறோம். அப்போ பிளேஸ் பண்ணும்போது அந்த m நிறை கொண்ட பொருள் இருக்குது. அப்போ h உயரத்தில் நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது அது மீது செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் என்னன்னா புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறோம். ஸோ அதன் மீது செயல்பட விசைனா புவியீர்ப்பு விசை. அந்த புவியீர்ப்பு விசை அதன் மீது செயல்பட்டதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து நிலையாற்றல் அப்படின்னும் போது EP = mgh கிடைக்குது. அப்ப நிலையாற்றலுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா அத பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதான் EP நம்ம சொல்றோம். அப்ப அந்த எனர்ஜி என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கு. அதனால EP = mgh அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இது நமக்கு தேர்வுல கேக்குறாங்க அப்படி பார்க்கலாம். சோ அதுக்கு அடுத்து இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றல்னா பொருள் ஒன்று அதன் இயக்கத்தினால் பெற்றுள்ள ஆற்றல் இயக்க ஆற்றல்னு சொல்லுவோம். அப்ப நிலையாற்றல்னா பொருள் ஒன்று நிலையினால் பெற்றுள்ள ஆற்றல். அப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. நிலையினால் பெற்றுள்ள ஆற்றல் நிலையாற்றல், இயக்கத்தினால் பெற்றுள்ள ஆற்றல் இயக்க ஆற்றல். ஆனா நிலை அப்படின்னும் போது என்னன்னா கீழ இருந்து மேல போணும். அப்ப புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம ஒரு விசை கொடுத்து அது மேல் நோக்கி கொண்டு போனோம். அதனால அதுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா நிலையாற்றல் உருவாகுது. அந்த ஆற்றல் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயரம் h, அப்புறம் அது மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கம் g. அதனால என்ன பண்றோம், அந்த பொருளுக்கு ஒரு நிறை இருக்கு. அதனால mgh அப்படின்னு நம்ம போட்டு முடிச்சிடும். இப்போ இயக்க ஆற்றல் அப்படின்னு வரும்போது பொருளின் இயக்க ஆற்றல் அதன் வேகத்தை பொறுத்தது அப்படின்றோம். அப்ப இயக்கத்தை பொறுத்து பொருளின் இயக்க ஆற்றல் அப்படின்றது என்னன்னா வேகம். அப்ப எந்த அளவுக்கு அது வேகமா இருக்கு வேகத்தை பொறுத்தது அதிகரிக்கிறது. அப்ப பொருளின் இயக்க ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னா வேகத்தை பொறுத்து அதிகம்னா இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னா சுத்தியலின் இயக்க ஆற்றல் அப்படின்னும் போது இப்ப சுத்தியல் இருக்கு அப்படின்னும் போது நம்ம அதனுடைய இயக்க ஆற்றல் எதுனா ஆணையை சூட்டின் ஊடுருவ செல்ல உதவுகிறது. இப்ப துப்பாக்கியில இருந்து வெளிப்படும் குண்டு அதனுடைய இயக்க ஆற்றல் காரணமாக குண்டானது இலக்கு பொருளை ஊடுருவி செல்கிறது. அப்ப இயக்க ஆற்றல் எதை பொறுத்துன்னா அதனுடைய வேகத்தை பொறுத்து இருக்கு. அப்ப சுத்தியலை வச்சு நம்ம அடிக்கிறோம், ஆணையை வச்சு அடிக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஆகுனா அப்ப அடிக்கும் போது இதனுடைய இயக்கத்தை பொறுத்தான் நம்ம ரொம்ப மெதுவா அப்படி தட்டினோம்னா என்ன ஆகும், ஆணி உள்ள போகாது. அப்ப நம்ம ஓங்கி பின்பக்கமா போயிட்டு நம்ம வந்து அடிக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம நிலைமம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இயக்கத்துல ஓய்வு நிலையில் இருக்க பொருள் இயக்க நிலை கொண்டு போறது கஷ்டம், நம்மளே கொண்டு போக முடியாது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணா உயரம் தாண்டுதலா இருக்கட்டும் அல்லது நீளம் தாண்டுதலா இருக்கட்டும். குறிப்பா நீளம் தாண்டுதல் நம்ம என்ன பண்ணுவோம், சிறிது தூரம் ஓடி வந்து அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணும் போது என்ன ஆகுது, நம்ம அதிகப்படியான இயக்க ஆற்றல் நமக்கு கிடைக்குது அப்படிமுக்கலாம். ஸோ அப்போ அதிக தூரம் நம்ம தாண்ட முடியுது. அதே மாதிரிதான் அப்ப அந்த இயக்க ஆற்றல் அப்படின்னா அதனுடைய வேகத்தை பொறுத்து இருக்கு அப்படிமுக்கலாம். இப்ப நம்ம எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்றது என்னன்னா இயக்கம் வந்து எவ்வளவு இருக்கணும், அதுக்கு கொடுக்க வேண்டிய விசை எவ்வளவு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அதுல வந்து இருக்கு அப்படிமுக்கலாம். அப்ப இயக்க ஆற்றல் அப்படின்னும் போது அதற்கான சமன்பாடு என்ன அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா இயக்க ஆற்றலுக்கான சமன்பாடு அப்படின்றது நம்ம ஏற்கனவே வந்து நிலையாற்றல் அப்படின்னு போடும்போது mgh அப்படின்னு நம்ம போட்டோம். இப்ப இயக்க ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா EK அப்படின்னு கைனெடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம இங்க எழுதலாம் வந்து இயக்க ஆற்றல் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா EK நம்ம சொல்லுவோம் ஆஃப் mv² அப்படின்னு பார்க்கிறோம். சோ m அப்படின்னா நிறை, vனா வெலாசிட்டி. அப்ப எவ்வளவு வெலாசிட்டில போகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம என்ன சொல்றோம் இயக்க ஆற்றல். இந்த ஆஃப் mv² அப்படின்றத நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். எங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து மைய நோக்கு விசை மைய விலக்கு விசை அப்படின்றதுல நம்ம பார்த்தோம். இதே ஆஃப் mv² தான் பார்த்தோம். அப்ப மைய நோக்கு விசை மையத்தை நோக்கி செயல்படுறது, மைய விலக்கு விசை மையத்தை விட்டு விலகி போறது, ரெண்டுத்துக்கும் F = ஆஃப் mv² பார்த்தோம். சோ இதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆஃப் mv² அப்படின்னா கைனெடிக் எனர்ஜிக்கு வருது. சோ அந்த ஈக்குவேஷன் நம்ம அப்படியே பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலை அல்லது திறன் வந்து இப்ப வேலை அல்லது திறன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலையை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. திறன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப திறன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும் வீதத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா திறன் அப்படின்னும். இப்ப வேலை நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் என்ன பண்றோம்னா நகர்த்தி கொண்டு போயிட்டு இங்க பிளேஸ் பண்றோம். அப்ப A என்ற இடத்துல இருந்து நம்ம B என்ற இடத்துக்கு கொண்டு போறோம். அதன் மீது நம்ம என்ன செயல்படணும், ஃபோர்ஸ் செயல்படும். அப்ப அந்த பொருளோட நிறை வந்து m இருக்கும். சோ அப்ப அந்த பொருளை நம்ம என்ன பண்றோம், இடப்பெயர்ச்சி கொண்டு போறோம். இடப்பெயர்ச்சி பண்ணி கொண்டு போகும்போது நம்ம S ன்னு சொல்லுவோம். சோ அப்போ பொருளுக்கான A ல இருந்து B க்கு போறது வந்து இடப்பெயர்ச்சி S, m நிறை கொண்ட பொருள் இருக்கு, அதன் மீது செயல்படும் விசை அப்படின்னு F அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இது நகர்ந்து அங்க போகுது. ஆனா எவ்வளவு நேரத்துல நம்ம தள்ளிட்டு போறோம், இப்ப தள்ளுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகுது, இல்ல 2 நாள் ஆகுது அப்படின்னும் போது அப்ப எது வந்து திறன் வந்து அதிகமா இருக்குன்னா 1 மணி நேரத்துல போச்சுன்னா திறன் வந்து அதிகம், வந்து 2 நாள் ஆகுதுன்னா திறன் வந்து கம்மி. அப்ப நேரத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா திறன் அப்படின்றது மதிப்பிடுறோம் அப்படிங்கலாம். சோ அப்ப திறன் அப்படின்னும் போது நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா அது வேலை செய்யும் வீதம். அப்ப அந்த வீதம் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா ஓரளவு நேரத்தில் செய்யப்படும் வேலை தான் திறன் என்று வரையறுக்கப்படுகிறது. அப்ப திறன் அப்படின்னும் போது ஏற்கனவே நடந்த வேலை வந்து அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு, அப்ப வேலை பை காலம்னா திறன் வந்து இப்ப வேலைனா விசை பை இடப்பெயர்ச்சி. ஆனா திறன் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கான சமன்பாடு என்னன்னா வேலை பை காலம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப திறன் என்ன அலகு, வேலை என்ன நமக்கு என்னன்னு தெரியும். வேலைன்னா என்ன சொல்லுவோம், நியூட்டன் பை மீட்டர், நியூட்டன் மீட்டர் பர் மைனஸ் சொல்லியாச்சு. இப்ப காலம் அப்படின்னா செகண்ட், அப்ப செகண்ட் மேல வந்துருது. அப்ப நியூட்டன் மீட்டர் S பவர் -1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல அல்லது வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேலையோட அலகு என்ன சொல்லலாம், ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். காலம் அடுத்த அலகு வினாடி, அப்ப ஜூல் பை வினாடி அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜூல் பை வினாடி அப்படின்னும் போது JS பவர் -1. இப்ப ஒரு
ஜூல் வந்து ஆற்றல் ஒரு ஜூல் ஆற்றல் இருக்கு, ஒரு ஜூல் வேலை வந்து நடக்குது அப்படின்னா ஒரு வினாடியில் அப்படின்னா அப்ப மொத்த திறன் எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டு. அப்ப திறன் அப்படின்னும் போது வந்து ஜூல் பை வினாடின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு அலகு என்ன சொல்லணும்னா வாட் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த ஜேம்ஸ் வாட் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திறன் அப்படின்னு இயந்திரங்களின் திறன் அப்படின்னு சொல்லிட்டு நீராவி இன்ஜின் பத்தி கண்டுபிடிப்பாரு. ஸோ அதனால அவருடைய பேர் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த வாட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப ஜூல் பை வினாடி அப்படின்றது அதனுடைய அலகு வந்து இன்னொரு பேர் என்னன்னா நமக்கு வாட் அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம அங்க ஜூல் சொன்னோமோ வேலையின் அலகு, வெப்பத்தின் அலகு, ஆற்றின் அலகு ஜூல் சொன்னோமோ அதே மாதிரி திறனின் அலகு நம்ம என்ன சொல்றோம் வாட் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்ப நம்ம சொல்லும் போது வாட் அப்படின்றது வந்து ஜூல் பை செகண்ட் அப்படின்றதுக்கான அழகா வந்து இருக்கு சொல்லி. உலகின் தொழில்துறைக்கு புரட்சிக்கு காரணமாக நீராவி எந்திரத்தை மேம்படுத்தியவர் தான் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஜேம்ஸ் வாட். ஸோ அவருடைய பேர் தான் என்ன பண்றாங்கன்னா அந்த திறனுக்கு அழகா வந்து வைக்கிறாங்க. இப்ப குதிரை திறன் அப்படின்னு நமக்கு தெரியும் வந்து. அப்ப அந்த குதிரை திறன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு அப்படின்னா வந்து இவர் தான் வந்து சொல்றாரு. ஸோ அதனால இவருடைய பேரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்போ ஒரு குதிரை திறன் அப்படின்னும் போது என்னன்னா 746 வாட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் வந்து ஒரு குதிரை திறனுக்கான அழகா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப வணிக முறையிலான திறனின் அலகு என்ன அப்படின்னா கிலோவாட் மணியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நாம் பயன்படுத்தும் மின்னாற்றலுக்கான கட்டணம் வந்து எப்படின்னா யூனிட்னு சொல்லுவோம். அதுவும் என்னன்னா கிலோவாட் மணி என்ற அலகால் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். அப்ப கிலோவாட் மணி அப்படின்னு என்ன சொல்லணும்னா 1000 அப்படின்னு பார்க்கணும். கிலோனா 1000. அப்ப 1000 வாட் மணி அப்படின்றத அதனுடைய குறிப்பா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். வந்து அடுத்து ஸோ இப்போ இதில் நமக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்டு. என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து இப்போ திறனின் அலகு அப்படின்னும் போது நம்ம வந்து கிலோவாட் மணி அப்படின்னு சொல்லிட்டு வணிக முறையில் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அப்போ மின்னாற்றலுக்கான கட்டணம் வந்து ஒரு யூனிட் அப்படின்னா 1 கிலோவாட் மணி அப்படின்னு பார்க்குறோம். வந்து அப்போ 1 கிலோவாட் மணினா என்ன அர்த்தம்னா நமக்கு 1000 வாட் ஹவர்ஸ் அப்படின்றது அதனுடைய மீனிங் வந்து. அப்போ ஒரு 100 வாட்ஸ் பல்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 வாட்ஸ் பல்பு, அந்த 100 வாட்ஸ் பல்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பு, பெரிய பல்பு இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு 10 மணி நேரம் எரியுது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அப்போ அது எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து 10 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரியுது அப்படின்னா வந்து அப்போ அது கன்சியூம் பண்ணக்கூடியது என்னன்னா 1000 வந்து வாட் ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அப்போ 1000 வாட் ஹவர்ஸ் அப்படின்றது நமக்கு கன்சியூம் ஆயிருக்கு. அப்போ 10 மணி நேரம் இருந்துச்சு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா 1 கிலோ வாட் ஹவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து ஒரு யூனிட் அப்படி பார்க்குறோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்ளைன்சஸ் இருக்கு அப்படின்னா வந்து அது எல்லாத்தையும் நீங்க டோட்டல் போட்டீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஃபேன் இருக்கு அப்படின்னும் போது அது ஒரு 70 வாட் இருக்கு. அந்த ஸோ அதுக்கப்புறம் ஒரு எல்இடி லைட் இருக்கு அப்படின்னா அது ஒரு 30 வாட்டு. அப்போ ஒரு ஃபேனும் ஒரு எல்இடி லைட்டும் சேர்ந்துன்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை வாட்னா 100 வாட்டு. வந்து இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க ஆஃபீஸில் இல்லை வீட்டில் அப்படின்னா என்ன ஆகும்னா இன்ட்டு 10 மணி நேரம் போட்டிங்கன்னா ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் அப்படின்றது நடந்துரும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ 1000 வாட்ஸை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இந்த 1000 வாட்ஸ் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணதுக்கு 10 மணி நேரம் ஆயிருக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரீடிங் என்ன வந்திருக்குன்னா ஒரு யூனிட் வந்திருக்கும். இப்போ அதே வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது டோட்டலா 60 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்ப நீங்க எத்தனை யூனிட் கன்சியூம் பண்ணீங்கன்னா 60 யூனிட். இல்ல இப்போ இந்த ஃபேனு லைட்டு மட்டும் இல்லாம இது ஃபேனு இது லைட்டு வந்து ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா டிவி இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு அப்படின்னா ஸோ அப்போ இன்னும் கூடுதலாக நீங்கள் பவர் கன்சப்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பவர் கன்சப்ஷன் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு. இதை நம்ம சிம்பிளாக கேட்டாங்கன்னா என்னன்னா வந்து சிம்பிளாக கேட்கும் போது இப்போ அப்படி கேட்பாங்கன்னா இப்போ 500 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் வந்து அந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் வந்து நமக்கு ரன் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 10 ஹவர்ஸ் ரன் ஆகுது. அப்படி 10 மணி நேரம் ரன் ஆனால் அது எவ்வளோ மின்சாரத்தை வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே அந்த 10 மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 10 மல்டிபிள் பண்ணால் 5000 வாட் ஹவர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ 5000 வாட் ஹவர் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுனா 5 கிலோ வாட் ஹவர் அப்படிங்களா. அப்போ 5 கிலோ வாட் ஹவர் அப்படின்னா 5 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அது மின்சாரத்தை கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அடுத்து மரபுசார் ஆற்றல் மூலங்கள், மரபுசார் ஆற்றல் மூலங்கள் அப்படின்னு பார்க்கலாம். மரபுசார் ஆற்றல் மூலங்கள்லாம் படிம எரிபொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அனல் ஆற்றல் கூடம், நீராற்றல் கூடம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அனல் ஆற்றல் கூடம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கரியை போட்டு எரிச்சு மின்சார உற்பத்தி பண்றது. நீராற்றல் கூடம் அப்படின்னா வந்து தண்ணியை தேக்கி வச்சு அது மூலியமா மின் உற்பத்தி பண்றது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ உயிரி ஆற்றல் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா பெரும்பாலும் வந்து கிராமங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உயிரி ஆற்றல் அப்படின்னும் போது இப்போ மாட்டு சாணம் இருக்கு அப்படின்னா ஒரு தொட்டியில போட்டு அது என்ன பண்ணுவாங்க ஃபில் பண்ணுவோம். அப்போ அக்ரிகல்ச்சர்ல விவசாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடைக்கு பிந்திய பிறகு அந்த வைக்கோல் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த
டேங்க்ல போட்டுருவாங்க. அப்படி போட்டு ஃபில் பண்ண உடனே ஸோ அதுல இருந்து நமக்கு என்ன கேஸ் வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னா உயிரி வாயு உற்பத்தி ஆகும். ஸோ அந்த வாயுவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து வீட்டுக்கு சமையலுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறோம். ஸோ அதே மாதிரி அதுல மீதி இருக்கக்கூடிய அந்த சாலிட் வேஸ்ட் உரமாகவும் நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறோம். அப்ப மாட்டு சாணம், தாவர பொருட்கள், வீட்டு பயன்பாட்டு கழிவுகள், கிச்சன் வேஸ்ட் இருக்கு அப்படின்னா ஸோ அதெல்லாம் சிதைந்து உயிர் வாயுவை தருகின்றன. இந்தியாவில் பெரும்பாலும் மாட்டு சாணம் தான் வந்து பயன்படுதல் சாண எரிவாயு என்று கோபர் கேஸ் என்று அழைக்கப்படுகிறது. காற்று ஆற்றல் அப்படின்னும் போது நமக்கு என்னன்னா கிணறுல இருந்து ஃபர்ஸ்ட் நீரை இறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மாவு அரைக்கிறதுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வீட்டு இருக்குல்ல கோதுமை அரைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தினாங்க பாரம்பரியமா அப்படிங்கிறோம். இப்ப மின்னாற்றல் உற்பத்திக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். காற்றாற்றல் சுற்றுச்சூழல் சார்புடையது. ஏன்னா எந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடு எமிஷனோ ஸ்மோக்கோ புகையோ வெளியிடாது அப்படிங்கிறோம். அது மாதிரி திறன் மிகுந்தது அப்படிங்கிறோம். இப்ப விசையாழிக்கு தேவையான வேகத்தை நிலைநிறுத்த காற்றின் வேகம் வந்து 15 கிலோமீட்டர் பர் மணியை விட அதிகமா இருக்கணும். அப்ப மினிமம் ஸ்பீட் அப்படின்னா 15 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட கூடுதலான வேகத்துல காற்று வந்து வீசிச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க காற்றாலை அப்படின்னு அமைக்கலாம் அப்படிங்கிறோம். தமிழ்நாடு காற்றாலைக்கு வந்து ஃபேமஸ் ஆனது அப்படிங்கிறோம். இந்த காற்றாலை அப்படின்றது நம்ம எங்கெல்லாம் அமைக்கலாம், கடற்கரை ஒட்டி நம்ம அமைக்கலாம். அதே மாதிரி அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து கணவாய்கள் இருக்கும். அந்த கணவாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டை கணவாயில அந்த பகுதியில காற்றாலை அப்படின்றது மின்சார உற்பத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மரபு சாரா ஆற்றல் மூலங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சூரியன் ஏராளமான அளவு ஆற்றலை கடந்த 5 பில்லியன் ஆண்டுகளாக வெளியிட்டது. 5 பில்லியன், 1 பில்லியனா 100 கோடி, அப்ப 500 கோடி ஆண்டுகள் வந்து சூரியன் வந்து வெப்பத்தை வெளியிட்டிருக்கு. அடுத்து இன்னொரு 500 கோடி ஆண்டுகளுக்கு வெப்பத்தை வெளியிட போகுது அப்படிங்கிறோம். அப்ப சூரியனை நம்ம என்ன சொல்றோம்னா மொத்தம் ஆயுள் காலம் அப்படின்னா வந்து 10 பில்லியன் நம்ம சொல்லுவோம். இப்ப பாதி ஆண்டுகளை கடந்துருச்சு சூரியன் வந்து. ஆனா சூரியனை நம்ம என்ன சொல்றோம்னா நடு வயதுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறோம். அப்ப சூரியனோட ஆயுட்காலம் இன்னும் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு தொடரும். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா இது வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் டெய்லி நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறோம். ஆனா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோலார் பேனல் மூலியமா மின்சார உற்பத்தி பண்ணலாம். அது மாதிரி பன்னாட்டு அளவில் அந்த இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் பிரான்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்களுடைய முயற்சியில அதை தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிறோம். குறைந்த செலவில் உருவாக்கப்படும் ஆற்றல் நீர்மின் ஆற்றல் அப்படிங்கிறோம். இது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அப்ப குறைந்த செலவுல உருவாக்கக்கூடிய ஆற்றல் சீப்பஸ்ட் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீர்மின் நிலையத்து மூலியமா தான் கிடைக்கும். மரபுசார் எரிசக்தி ஆதாரங்கள் அப்படின்னா வந்து புதுப்பிக்க முடியாத ஆற்றல் வளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப புதைப்படிவ எரிபொருட்கள் அப்படின்னு மரபு சார்ந்த நிலக்கரி நம்ம வந்து கிட்டத்தட்ட மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 இயர்ஸ் முன்னாடி நம்ம நல்லா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். எண்ணெய், இயற்கை எரிவாயு அப்படின்னா அதுவும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சோ அப்ப இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது எல்லாமே மரபு சார்ந்தது அப்படின்னு. அதே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் அப்படின்னா வந்து இப்ப இருக்கிற சூரிய சக்தி, காற்று, புவி வெப்ப ஆற்றல் தான் புதுப்பிக்கத்தக்க தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். அது புதுப்பிக்க இயலாத வளங்கள் நிலக்கரி, பெட்ரோல், எரிவாயு அப்படின்னு. அது இன்னொரு 50-60 ஆண்டுகள்ல தீர்ந்து போயிடும் அப்படின்னு. மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் அப்படின்னு எடுக்கும்போது வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களாக இது வந்து இருக்கு அப்படின்னு. மரபு சாராதது, மரபு சாராதுன்னா இப்ப ரீசெண்டா தான் நம்ம அதை பயன்பாட்டு அதிகரிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம காற்றை பயன்படுத்தி என்ன பண்ணோம், நீர் இறைச்சிருக்கோம், மாவு அரைச்சிருக்கோம், கோதுமை மாவு. இப்ப சரி கோதுமையை அரைச்சு கோதுமை மாவு ஆக்கியிருக்கோம். ஆனா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மின்சார உற்பத்தி பண்றோம். அது மாதிரி அணுக்கரு நிலையங்கள் அப்படிமுக்கலாம், அப்புறம் சூரிய மின்கலம் அப்படிமுக்கலாம். இது எல்லாமே வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களா இருக்கு. அது ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிமுக்கலாம். இப்ப அணுக்கரு ஆற்றல் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம அணுக்கரு அப்படின்னு எடுத்துட்டா யுரேனியத்தை நம்ம என்ன பண்றோம்னா பிளவு யுரேனியம் அப்படின்ற ஒரு அணுக்கரு இருக்கு, அதை நம்ம உடைக்கிறோம். வந்து எதை வச்சு அப்படின்னா நியூட்ரான் வச்சு மோத வைக்கும் போது அப்படி உடையும் போது அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறோம். ஸோ அது பேரியம் கிரிப்டான் சொல்லிட்டு 2 தனிமங்களா மாறுது. அப்ப ஒரு யுரேனியம் அணு வந்து உடைஞ்சு அதுல இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆற்றல், அதை எதோட கம்பேர் பண்றோம்னா நிலக்கரியில இருக்கக்கூடிய கார்பன் அப்படின்ற ஒரு ஆட்டம் இருக்கு, அணு இருக்கு. ஸோ அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வெப்பாற்றல் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து கார்பன்ல அணு இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து வெளியே வரக்கூடிய வெப்ப ஆற்றலும் நம்ம யுரேனியத்திலிருந்து வெளியே வெப்ப ஆற்றல் கம்பேர் பண்ணும் 10 மில்லியன் மடங்கு அதிக ஆற்றலை தரும். அதனாலதான் வந்து நமக்கு யுரேனியம் அப்படின்றது வந்து என்னன்னா உலோகம் வந்து அதை வந்து எப்படி இருக்குன்னா ராடு ஃபார்ம்ல இருக்கும். வந்து ராடுனா அலுமினியம் ராடு இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம கல்பாக்கும் கூடங்களும் அணுமின் நிலையங்களை செறிவிட்டப்பட்ட யுரேனியத்தை நம்ம பயன்படுத்தி மின்னாற்றல் உற்பத்தி பண்றோம் வந்து. ஸோ அப்ப குறைந்த அளவுல நமக்கு வந்து அந்த ராடு இருந்தாவே போதும், அதிக அளவு வெப்ப ஆற்றல் அப்படின்னு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்ப இது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அது ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் டிஃபரன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கரியில இருக்க ஒரு கார்பன் அணு கொடுக்கறத விட 10 மில்லியன் மடங்கு. 1 மில்லியன்னா எவ்வளவு அப்படின்னா 10 லட்சம். அப்போ 1 கோடி மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக ஆற்றலை நம்ம கொடுக்கும் அப்படின்னா பாயிண்ட். அணுக்கருவில் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் நம்ம என்ன பண்றோம்னா அணுக்கரு பிளவு. ஏன்னா அந்த அணுக்கரு பிளவுல என்ன நடக்கும் அப்படின்னா யுரேனியம் இருக்கு அப்படின்னா அதை போய் நியூட்ரான் போய் மோதும் போது அது பிளவுறும் போது 3 நியூட்ரான்களை வெளியிடும். அந்த 3 நியூட்ரான் என்ன பண்ணும்னா சும்மா இருக்காது, போயிட்டு அணுக்கரு உலையோட அந்த சுவட்டில் போயிட்டு மோதி திருப்பி எதிரொலிச்சு திருப்பி வரும் உள்ள வரும். அப்படி உள்ள வரும்போது நியூட்ரான் ரிஃப்ளெக்டர் போட்டிருப்போம், அப்ப பட்டு எதிரொலிச்சு வரும்போது திருப்பியும் அது போயிட்டு என்ன பண்ணும் இன்னொரு யுரேனியம் அணுவை போய் தாக்கும். அப்படி தாக்கும் போது அதுல இருந்து திருப்பி என்ன ஆகும்னா ஒரு 3 நியூட்ரான்
இப்படியே கண்டினியூஸா நடந்துட்டே இருந்தா அது நம்ம என்ன சொல்லணும்னா சங்கிலி தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அதை செயின் ரியாக்ஷன் அப்படின்னா அந்த செயின் ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம எப்ப கட்டுப்படுத்தும் அப்படின்னா அந்த நியூட்ரானை அப்சர்வ் பண்றதுக்கு ராடை உள்ள இறக்கும், உள்ள இன்சர்ட் பண்ணும். அப்படி ராடு உள்ள போச்சு அப்படின்னா என்னன்னா அந்த நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிடும். அப்ப நம்ம அணுக்கரு பிளவை வந்து கட்டுப்படுத்தி அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்களா. அப்ப இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா எங்க நடக்கும், அணுக்கரு பிளவை கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா அணுக்கரு உலையில மட்டும்தான் நம்ம பண்ண போறோம். இது நம்ம அணுக்கரு ஆற்றல் அப்படி அணுக்கரு ஆற்றல் அப்படி சொல்லிட்டு நம்ம தனியா ஒரு தலைப்பே இருக்கு அட்டாமிக் எனர்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நம்ம வந்து படிக்க தான் போறோம். அட்டாமிக்ல நியூக்ளியர் எனர்ஜின்னு சொல்லிட்டு அப்ப அணுக்கரு ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இங்க மேலோட்டமா உங்களுக்கு அணுக்கரு பிளவுனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது தொடர்வினை அப்படின்னு பார்க்கிறோம். அந்த தொடர்வினை அப்படின்றது கட்டுப்படுத்தப்படும் எங்க அப்படின்னா வந்து அணுக்கரு உலையில அப்படின்னு. அப்ப கட்டுப்படுத்தப்படாதது ஆட்டம் பாம்பு போடுறாங்கல்ல, அங்க கட்டுப்படுத்த முடியாது. ஆட்டம் பாம்பு வேற, ஹைட்ரஜன் பாம்பு வேற. ஆட்டம் பாம்பு அப்படின்னா இதே யுரேனியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிசைல வச்சு பாம்பு போடுவாங்க. அப்ப அது வந்து நியூட்ரான் ஹிட் பண்ண உடனே என்ன வெடிச்சு சிதறோம். அப்ப வெடிச்சு சிதற ஆரம்பிக்கும் போது கடைசி யுரேனியம் அணு இருக்கிற வரைக்கும் அந்த வெடிப்பு அப்படின்னு தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கும். சோ அதுதான் பாதிப்பு வந்து கட்டுப்பாடற்ற. அப்ப அணுக்கருவில கட்டுப்பாடுன்னு கூடிய ஹைட்ரஜன் பாம் அப்படின்னா என்னன்னா இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்னா சேர வைக்கிறது, அதுதான் வந்து அணுக்கரு இணைவு அப்படிங்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் இப்ப மின்னாற்றல் உற்பத்திக்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னா அந்த அணுக்கரு பிளவை நம்ம பயன்படுத்தணும். இந்த கதிரியக்கம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா வந்து ஹென்றி பெக்கரல் கண்டுபிடிக்கிறார். கதிரியக்கம் அப்படின்னு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஹென்றி பெக்கரல் சொல்லும் இப்ப கதிரியக்கத்தை எப்ப கண்டுபிடிக்கிறாருன்னா 1896 இவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறோம். அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ பிலிம் பேப்பர் இருக்குல்ல, அந்த ஒளிப்பட தகடு, அதை என்ன பண்றாருன்னா ஒரு கருப்பு தாளில வந்து உள்ள வச்சிருக்காரு. அதே டேபிள் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து யுரேனியம் அப்படின்ற சால்ட் வந்து வச்சிருக்காரு. அப்ப யுரேனியம் சால்ட்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் என்ன பண்ணிருக்குன்னா அந்த போட்டோ பிலிமை அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதை வந்து லேட்டரா அவர் கண்டுபிடிக்கிறார். அப்பதான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இது எப்படி வந்து அஃபெக்ட் ஆச்சு, இந்த போட்டோ பிலிம் நம்ம கருப்பு தாளில் தானே மூடி வச்சிருந்தோம், அப்போ ஒளி பாதிக்கப்படாம மூடி வச்சிருக்கோம், எப்படி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு போது பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த யுரேனியத்திலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன். அப்ப கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா ஹென்றி பெக்கோரல் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்னு கேட்போம். மேடம் கியூரியும் பியூரி கியூரியும் அவங்க ஹஸ்பண்ட், மேடம் கியூரி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூரி கியூரி வந்து. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா கதிரியக்கம் தன்மை வாய்ந்த ரேடியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப ஹென்றி பெக்கோரல் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா யுரேனியம், இவங்க ரேடியத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. அதே மாதிரி பொலோனியத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அப்ப ரேடியம் பொலோனியம் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மேடம் கியூரி பியூரி கியூரி அப்படின்னு பார்க்கிறோம். யுரேனியத்தை கதிரியக்க தன்மை வாய்ந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஹென்றி பெக்கோரல் கண்டுபிடிச்சாரு. சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். கதிரியக்க செயல் மூணு வகையா வந்து இருக்கு. ஒன்னு ஆல்பா, பீட்டா, காமா வந்து. அப்ப கதிரியக்கம் அப்படின்னா 3 விதமான கதிர்களை வெளியிடும். ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா அணுக்கரு ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் சொல்லிட்டு அணுக்கரு இயற்பியல் சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கு, நியூக்ளியர் பிசிக்ஸ் சொல்லிட்டு அந்த தலைப்புல நம்ம ஃபுல்லா படிப்போம். அணு எண் 82 விட அதிகமா இருந்தது. ஏன்னா அணு எண் அப்படின்றது என்னன்னா 1 அப்படின்றது யாருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்கும் வந்து. அந்த கடைசி தனிமம் எது அப்படின்னா ஓகனசான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில படிக்க தான் போறோம். அது வந்து 118வது தனிமமா இருக்கு. இப்போ 1ல இருந்து 118 வரை தனிமங்கள் இருக்கு வந்து. சோ அதுல 82க்கு மேல போச்சு அப்படின்னா வந்து அது என்ன பண்ணும்னா கனமான தனிமங்களா இருக்கும். அது வந்து கதிரியக்க தன்மை வாய்ந்ததா இருக்கும் வந்து. அப்ப அணு எண் 82 விட அதிகமாக கனமான தனிமங்கள் ஆல்பா, பீட்டா, காமா போன்ற அதிக ஊடுருவும் கதிர்களை தன்னிச்சையாக வெளியிடும் நிகழ்வு கதிரியக்கம் எனப்படும். சோ அப்ப அதுக்கு மேல இருக்கிறது வந்து கதிரியக்கத்தை வெளியிடக்கூடிய தனிமங்கள் இருக்கு. இத்தகைய கதிர்வீச்சு வெளியிடும் பொருட்கள் தான் கதிரியக்க தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த கதிரியக்க நிகழ்வு தன்னிச்சையானது. மேலும் வெப்பநிலை, அழுத்தம், காந்தம் மற்றும் மின்புலங்கள் போன்ற எந்த புறக்காரங்களும் இது பாதிக்கப்படாது. இது நம்ம டேபிள்ல வந்து டீடைலா அங்க பார்க்க போறோம். சோ வெப்பநிலையிலும் பாதிக்கப்படாது, காந்தப்புலத்தையும் பாதிக்கப்படாது, மின்புலத்திலையும் பாதிக்கப்படாது. அப்ப எந்த ஒரு இதனாலையும் பாதிக்கப்படாம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்றதா கதிரியக்க தனிமங்கள். இப்ப அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு அப்படின்னு எடுக்கும்போது இந்த அணுக்கரு பிளவு அப்படின்றத ஃபர்ஸ்ட் செஞ்சு காமிச்சது யாரு? கதிரியக்க தன்மை வாய்ந்தது ஹென்றி பெக்கரல். மேடம் கியூரி, பியூரி கியூரி என்ன பண்ணா ரேடியம் பொலோனியம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இது வந்து இந்த அணுக்கரு பிளவு அணுக்கரு இணைவுன்னு வரும்போது அணுக்கரு பிளவை எக்ஸ்பெரிமெண்டலா ஃபர்ஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஆட்டோ ஹான் அண்ட் ஸ்ட்ராஸ்மேன் சொல்லிட்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அறிவியலாளர்கள் 1939ல யுரேனியம் அணுக்கரு நியூட்ரான் வச்சு மோத வைக்கிறாங்க. அப்படி மோதும் போது அது ஆற்றல் வெளியிடுது அப்படின்னு. சோ அந்த பிளவை கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு. சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. சோ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அணுக்கரு பிளவு அப்படின்ற செயல்முறை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன வெளியிடுது அப்படின்னா நியூட்ரானை வெளியிடுது அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். இப்ப யுரேனியம் அப்படின்னா செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அப்படின்னும் போது யுரேனியம் 235 சொல்லுவோம். அதாவது எப்பவுமே ஒரு தனிமம் இருக்கு அப்படின்னா அந்த தனிமத்துடைய வந்து மேல வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா யூக்கு மேல எழுதணும்னா அது வந்து என்ன சொல்லணும்னா அது நிறையன்னு சொல்லுவோம்.
அதுக்கு கீழே எழுதணும்னா அது வந்து அணு எண் சொல்லுவோம். இப்போ அணு எண் எவ்வளோனா 92, நிறை எண் எவ்வளோனா 235. இப்போ யுரேனியம் வந்து 92 அணு எண் கொண்ட யுரேனியம், அதனுடைய நிறை வந்து 235. இது ஒரு நியூட்ரான் வச்சு நம்ம மோத வைக்கும் போது என்னவா மாறுதுன்னா பேரியம் கிரிப்டான் சொல்லிட்டு 2 தனிமம் மாறுது. கூடவே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3 நியூட்ரான் கிடைக்குது. அதுக்கு அடுத்து நமக்கு வெப்ப ஆற்றல் அப்படின்றது வெளியிடப்படுகிறது. ஸோ அப்போ 3 நியூட்ரான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 நியூட்ரான் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ அது வெளியிடக்கூடிய வெப்ப ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு நமக்கு வெப்ப ஆற்றல் அப்படின்றது நமக்கு வெளிப்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அணுக்கரு பிளவு வினை அப்படின்னு பார்க்கும்போது 3 நியூட்ரான் மற்றும் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் வெளியிடப்படுதுன்னு முடிவு பெறுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3 நியூட்ரான் சும்மா இருக்குமா, அதை அடுத்து போயிட்டு இன்னொரு 3 யுரேனியத்தை போய் தாக்கும். அப்போ ஒரு தடவை தாக்கி விட்டா போதும், அடுத்தடுத்து தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா தொடர்வினை அப்படின்னு சொல்றோம். இந்த தொடர்வினையை நம்ம எப்படி கட்டுப்படுத்தினா ராடு உள்ள இன்செர்ட் பண்றது மூலியமா அது மூலியமா நம்ம அந்த நியூட்ரான் அப்சர்வ் பண்ணி அந்த வினையை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். இதை பத்தி நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ்ல டீடைலா பார்க்க தான் போறோம். அதனால இது போதும் நம்ம இங்க. அடுத்து அணுக்கரு இணைவு அப்படின்னு நம்ம சொல்லும்போது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட லேசான அணுக்கருக்கள் இணைந்து கனமான அணுக்கருவை உருவாக்கும் அப்படின்னு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அணுக்கரு இணைவு அப்படின்னா. அப்ப லேசான அணுக்கருக்கள் வந்து ஒன்றாக இணைந்து நமக்கு எதை உருவாக்குது அப்படின்னா வந்து கனமான அணுக்கருவா வந்து மாறுது. அப்ப எது வந்து இணையுது அப்படின்னா இவ்வாறு உருவாகும் உட்கரின் நிறையானது இணைந்த லேசான உட்கருக்களின் நிறைகளின் கூடுதலை விட எப்பொழுதும் குறைவாக இருக்கும். அந்த குறைவு தான் ஆற்றல் மட்டமா மாறுது. அப்ப எப்படி இது நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 2 ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம் ஃப்ரெண்ட் வந்து. ரெண்டும் ஒன்னா சேருது, ஒன்னா சேர்ந்து நமக்கு ஈலியமா மாறுது. பிளஸ் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஆற்றல் கிடைக்குது அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இந்த சமன்பாட்டில் வந்து என்னன்னா அந்த நிறை வேறுபாடு அப்படின்னு வரும் பொழுது 2 ஹைட்ரஜனோட நிறையும் அந்த ஹீலியத்தோட நிறையும் நம்ம வந்து டோட்டல் பண்ணும்போது என்னன்னா டிஃபரன்சஸ் இருக்கு. அப்ப எது வந்து கூடுதலா இருக்குன்னா ஹைட்ரஜன் நிறை வந்து கூடுதலா இருக்கு, ஹீலியத்தோட நிறை வந்து குறைவா இருக்கு. சோ அப்ப அந்த நிறை வேறுபாடு தான் நமக்கு ஆற்றலா மாறுது அப்படின்னா அது ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாட்டில் E = mc² அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்ப E = mc²ல அந்த ஈனா எனர்ஜி ஆற்றல், எம்னா வந்து நிறை, சீனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒளியின் வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த ஆற்றல் அப்படின்றது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா E = mc² பேஸ் பண்ணி உருவாகுது. சோ அதை வந்து ஐன்ஸ்டீன் வந்து என்ன பண்ணா தியரிட்டிக்கலா வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பிராக்டிகலாவும் இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப அணுக்கரு இணைவு செயல்முறை மூலமாக நமக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் கிடைக்குது அப்படின்னா 10⁻⁷ இருந்து 10⁹ கெல்வின் வந்து வரை மிக உயர் வெப்பநிலையில் நிகழ்த்தப்படுகிறது. சரி, இப்ப அணுக்கரு இணைவு அப்படின்னு எடுக்கும் போது இது நடக்கிறதுக்கே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து அதிக அளவு வெப்பநிலை ஏன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஹைட்ரஜன் அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய புரோட்டானின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டான் வந்து இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானின் ஒரு நியூட்ரான் வந்து 2 அதாவது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்கும். சோ அப்போ ஒரு புரோட்டான் இருக்கு, ஒரு நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் எண்ணிக்கை 1. புரோட்டான் எலக்ட்ரான் எண்ணிக்கை எப்பவுமே வந்து சமமா தான் இருக்கும். சோ அப்ப அந்த எண்ணிக்கையில மாறுபாடு அப்படின்றது நமக்கு உருவாக இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து அந்த ஹைட்ரஜனுடைய அந்த புரோட்டான் அப்படின்றது வந்து அந்த அணுக்கருல இருக்கிறது. அது வந்து என்னவா இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும். அப்போ ஒரு ஹைட்ரஜன்ல இருக்கிற ஒரு புரோட்டான் அது பாசிட்டிவா இருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன்ல இருக்கிற புரோட்டான் அதுவும் பாசிட்டிவ். அப்ப நேர் மின்சுமை கொண்டது ஒன்றை என்ன பண்ணணும் விளக்கும். இது ரெண்டும் ஒன்னும் சேரவே சேராது. அப்ப நேர் எதிர் மின்னூட்டங்கள் இருந்தாதான் சேரும். அப்ப இந்த மின்னூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் இருக்கு. இப்ப ரெண்டும் ஒன்னும் சேர மாட்டேங்குது அப்படின்னும் போது அப்பதான் நமக்கு என்ன தேவைப்படுனா 10⁻⁷ கெல்வினும் 10⁻⁹ கெல்வின் வரை வெப்பநிலை தேவைப்படுகிறது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஹைட்ரஜன் இணைவு நடக்கணும்னா ஒரு அணுகுண்டு போட்டுருவாங்க, ஆட்டம் பம் போட்டுருவாங்க. அதுல யுரேனியத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்ட் பண்ணி அதுல வந்து அதிகப்படியான வெப்ப ஆற்றல் வந்து அந்த வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி தான் எது வந்து இணையுது அப்படின்னா 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணையுது. அப்படி 2 ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்னா சேரும் போது நம்ம கிடைக்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீலியம் வந்து கிடைக்குது. பிளஸ் ஒரு நியூட்ரான் பிளஸ் எனர்ஜி அப்படின்றது வெப்ப ஆற்றல் அப்படின்னு கிடைக்கும். இந்த வெப்ப ஆற்றல் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கு. ஆனா இதுல கதிரியக்கம் அப்படின்றது ஏதாவது வெளியிடுமா, வெளியிடாது. அப்ப கதிரியக்க தனிமம் வாய்ந்தது வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம். அது வந்து கதிரியக்கங்கள் ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு சொல்லி வெளியிடும். ஆனா இதுல வந்து எந்த ஒரு கதிர்வீச்சு இருக்காது. ஆனா இது உருவாகிறதுக்கு இந்த அணுக்கரு இணைவு அப்படி நடக்கிறதுக்கு நமக்கு அதிகப்படியான ஆற்றல் வேணும் அப்படின்றதான் இதுல இருக்கிற சிக்கல். அப்ப 10⁻⁷ 10⁻⁹ கெல்வின் வெப்பநிலை உருவாக்கக்கூடிய அணு உலைகள் அணுக்கரு இணைவு நடத்தக்கூடிய உலைகள் தற்சமயத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. இது வந்து சைனா தான் இப்ப எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல ஹைட்ரஜன் இணைவு மூலமாவும் நம்ம வெப்ப ஆற்றலை உற்பத்தி பண்ணி அதன் மூலமா நம்ம என்ன பண்ண மின்சார உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரசன்ட் ஸ்டேஜ்ல அணுக்கரு பிளவுல தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அணுக்கரு இணைவுல இல்ல. அப்ப அணுக்கரு இணைவு வினை அப்படின்னா வெப்ப அணுக்கரு வினைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா வெப்ப ஆற்றல் பயன்படுத்தி தான் அந்த அணுக்கரு இணைவு நடக்குது. சாதாரண அறை வெப்பநிலையில் நடக்கக்கூடியது அணுக்கரு பிளவு. ஆனா அதிகப்படியான வெப்ப ஆற்றல் வந்து அதுல நடைபெறக்கூடியது அணுக்கரு இணைவு அப்படிங்கிறோம். அதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்சஸ் அப்படிங்கிறோம். ஹைட்ரஜன் குண்டின் அணுக்கரு இணைவு வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப அணுகுண்டு அப்படின்னா வந்து அது யுரேனியம், புளூட்டோனியம், தோரியம் அதை பயன்படுத்துவாங்க. ஆனா ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னும் போது என்னன்னா ஹைட்ரஜனை பயன்படுத்தக்கூடியது.
ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது அணுக்கரு இணைவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. இப்ப கடல்ல இருந்து ஆற்றல் அப்படின்னா அலை ஆற்றல் வந்து நம்ம சொல்லலாம். இப்ப உயர் ஓதங்கள் வருது அப்படின்னும் போது அப்ப தண்ணியை தேக்கி வச்சு அப்புறம் தாழ் ஓதத்தின் போது என்ன பண்ணுவாங்கன்னா சைடுல இருக்க அந்த பைப் மூலியமா அனுப்பி விசையாழி மூலியமா மின்சார உற்பத்தி பண்றது அப்படின்னா அலை ஆற்றல் அப்படின்னும் போது நமக்கு அந்த வேவ்ஸ் அப்படின்றது வருதுல, சோ அப்படி உயர எழும்பும் போது சோ அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபேன் நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். சோ அது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், மின்சார உற்பத்தி. அப்ப கடற்கரை ஒட்டி நம்ம என்ன பண்ணலாம், அலையாற்றல் மூலியமா மின் உற்பத்தி பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு உயர் ஓதங்களின் போது வரக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி நம்ம வந்து மின் உற்பத்தி அப்படின்னு பண்ணலாம். அதான் இங்க பேரலை ஆற்றல் அப்படின்னு போது இந்த அலை வரும்போது அது உள்ள போகும். சோ அப்ப உள்ள போகக்கூடிய காற்று அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த விசையாழியை வந்து சுழற்றுறோம். அப்படி சுழற்றும் போது மின்சார உற்பத்தி அப்படின்னு நம்ம உற்பத்தி பண்றோம் அப்படின்னு. அப்புறம் மாக்கடல் ஆற்றல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடலின் வந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய வெப்பமும் அடிப்பகுதியில் இருக்க வெப்பமும் வேறுபடும். சோ அப்ப அந்த வெப்ப வேறுபாட்டை நம்ம வந்து சரியா வந்து பயன்படுத்திக்கிறோம். எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப வெப்ப மாற்றி அப்படின்றத வந்து நம்ம வந்து ஆவியாக்கக்கூடியது அப்படின்னா இப்ப கடல் மட்ட மேல் பகுதியில் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த வெப்பநிலை அதிகமா இருக்கும். அந்த வெப்பம் அப்படின்றத பயன்படுத்தி அந்த அமோனியா அப்படின்ற வாயு வந்து திரவ அமோனியா அப்படின்றது இருக்கு. சோ அது வாயுவா மாறும். அப்படி வாயுவா மாறும் போது அது போயிட்டு விசையாலையை சுழற்றுறோம். சுழட்டிட்டு திருப்பி அது கீழ் நோக்கி வரும். அப்படி கீழ் நோக்கி அது வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா கடலோட அடிப்பகுதிக்கு வந்து போகும்போது திருப்பி குளிர்வடைஞ்சு திரவ அமோனியா மாற்றப்படும். அப்படி மாற்றப்பட்ட திரவ அமோனியா அப்படின்றது திருப்பி மேல் நோக்கி போறது. சோ இதை வந்து ஒரு பம்பு மூலியமா குறைந்த மின்சாரத்துல நம்ம வந்து பண்ணுவோம். ஆனா நமக்கு அதிகப்படியான மின் ஆற்றல் அப்படின்றது உற்பத்தி அப்படின்றது இந்த விசையாழி ரொட்டேட் ஆகிறது மூலியமா நமக்கு வந்து கிடைக்கும். சோ இப்போ இந்த நம்ம இப்படி பண்ணக்கூடிய இந்த செயல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம அந்த குளிர்ந்த நீர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடலுடைய அடிப்பகுதியில இருக்கும். வெப்பமான நீர் எங்க இருக்குன்னா கடலுடைய மேற்பகுதியில இருக்கும். அப்ப அந்த குளிர்ந்த நீர் இந்த வெப்பமான நீர் அப்படின்றத பயன்படுத்தி அந்த கான்செப்ட் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், அதுல இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம பயன்படுத்தி நம்ம மின்சார உற்பத்தி அப்படின்றத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வெப்பமான கடல் நீர் என்ன பண்ணணும்னா அந்த திரவ அமோனியாவை ஆவியாவை மாத்தோம். அது போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து விசையாலே சுழற்றோம். வந்து திருப்பியும் அது கீழே வரும்போது இந்த இடத்துல குளிர்ந்த நீர் அப்படின்றத நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருப்போம் கடல்ல. சோ அப்ப கனெக்ட் பண்ணும்போது அந்த குளிர்ந்த நீர் வழியா அது போகும்போது திரவமா மாறிடும். திருப்பி இந்த பம்ப் பண்ணி மேல அனுப்புறது புவியீர்ப்புக்கு எதிராக. சோ இதை வந்து நம்ம தொடர்ந்து நிகழ்த்திட்டே இருப்போம். அது மூலியமா நமக்கு மின்சார உற்பத்தி அப்படிங்கும். இதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா மாக்கடல் வெப்ப ஆற்றல் அப்படின்னு போக்குறாங்க. சோ இது ஆழ்கடல்ல பண்ணக்கூடியது. அது இல்லாம கூடுதல் தகவலா இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது சைக்கிள் டைனமோ அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி மின் மோட்டார் அப்படின்றது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடியது. இப்ப தண்ணீர் இறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கறது. இது எல்லாமே நம்ம ஆற்றல்ல படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படி பார்க்கறது. ஓகேங்களா, நம்ம இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைவு செய்யறோம். இந்த டாபிக்ல நீங்க உடனடியா போயிட்டு நீங்க ஆப்ல போயிட்டு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏற்கனவே சொன்னதா SCRT புக் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அது மட்டும் இல்லாம நம்ம அவுட் சோர்ஸ்னு சொல்லி கம்பைன் பண்ணி போட்டது தான் நம்மளுடைய இந்த பொது அறிவியல் அப்படின்ற புத்தகம். சோ அப்ப நீங்க பல புத்தகங்களை தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க SCRTல படிச்சாலும் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம புக்கை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம தலைப்பு எல்லா தலைப்பும் அனைத்து தலைப்புமே இல்ல கவர் பண்ணியிருக்கோம். சோ அது மூலமா நீங்க தேர்வுக்கு நீங்க சுலபமா தயாராகலாம். குரூப் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம 8 புத்தகங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். சோ நீங்க முதல் முயற்சியில் வெற்றி பெறணும் அப்படின்னா சரியான மெட்டீரியல் இருந்தாதான் நம்ம அந்த எக்ஸாம்ல வெற்றி பெற முடியும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப சரியான மெட்டீரியல் இல்ல, நீங்க படிக்கிற மெட்டீரியல் இருந்து क्वेश्चंस வரல அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆக போறோம் அப்படின்னு பார்க்கறோம். அப்ப கேட்கக்கூடிய வினாக்கள் அனைத்தும் நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள்ல இருந்து வரணும். அந்த புத்தகம் தான் என்ன நம்மளுடைய அகாடமியோட புத்தகம் அப்படி பார்க்கறோம். இதுல நீங்க மாதிரி தேர்வு எழுதி பார்க்கிறது அப்படின்றது மிக மிக அவசியம். அதுக்கும் நம்ம வந்து போஸ்டல் டெஸ்பாட்ச் நான் டெஸ்பாட்ச் அப்படின்றத ப்ரொவைட் பண்றோம். சோ அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த தேர்வுக்கு வந்து முழுமையா நீங்க தயாராகிறது அப்படின்னு முக்கியம். அது நம்மளுடைய அந்த டெஸ்பாட்ச்ல உங்களுக்கு முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவே கிட்டத்தட்ட எவ்வளவு வினாக்கள் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பொது அறிவியல மட்டுமே ஒரு 4195 வினாக்கள், பொது தமிழ்ல ஒரு 3000 வினாக்கள், அடுத்து திறனறிவு காரணவியல் வந்து ஒரு 700 வினாக்கள். சோ அப்ப இதுல மட்டுமே நமக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8000 வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல பிராக்டிஸ் பண்ணிடுவீங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம டெஸ்ட் அதாவது வீக்லி டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு அக்டோபர் மாதத்துல தொடங்கக்கூடியதுல ஒரு 7000 மொத்தமா ஒரு 15000 வினாக்கள் அப்படின்றத நீங்க வந்து இதுல பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறோம். சோ அதனால அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ பிராக்டிஸ் அப்படின்றது பண்ணாம நம்ம அப்படியே தேர்வுக்கு போகும்போது அந்த நேர மேலாண்மை அப்படின்றது புவரா இருக்கும் அப்படிங்கிறோம். சோ அதனால நம்ம இப்போ கொடுக்குற ஃப்ரீ டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் அதையும் எழுதிருங்க. நீங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அந்த போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி அந்த டாபிக் டெஸ்ட் அப்படின்றத போட்டுருங்க. அக்டோபர் மாதம் வரும்போது நம்ம கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட்டா அந்த டிஎன்பிஎஸ்சி புக்லெட் பேப்பர் அந்த क्वेश्चन புக்லெட் ஃபார்மட்லயும் அண்ட் OMR ஃபார்மட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 15000 வினாக்கள் அப்படின்றது இப்போ நம்ம டெய்லி டெஸ்ட்ல நீங்க வந்து டாபிக் டெஸ்ட் போடுறதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8000 வினாக்கள் வந்துரும். 7000 வினாக்கள் அப்படின்றது क्वेश्चन பேப்பர் ஃபார்மட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து
உங்களுக்கான அந்த அகாடமியோட ஆப்புக்கான லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அதில் மொபைல் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவர் புக்ஸ் பொறுத்தவரை நீங்க வெப்சைட்ல டேரக்டாக இப்போ ஆர்டர் பண்ணலாம், இல்லை புக் ஆர்டருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணலாம். அந்த ஃப்ரீ மெட்டீரியல் டெவலப் பண்றது, அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆப்ல உங்களை ஆட் பண்ணிடுவாங்க, எம்டிஎன் குரூப் 4 சர்வீஸ் ஃப்ரீ பேட்ச்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் ரெகுலரா உங்களுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படின்றது கிடைச்சிடும் ஃப்ரெண்ட். ஸோ அது மூலியமா உங்களை வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்றது, அடுத்த ரிவிஷன் கிளாஸ் போடும்போது அண்ட் நம்ம டெஸ்ட்டுக்கான வீடியோ அண்ட் கிளாஸ் வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பிடிஎஃப் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் சொல்லி எல்லாமே அதில் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது மூலியமா நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நீ பண்ண வேண்டியது லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் அப் பண்றது, நம்ம ஆப்பை வந்து டெவலப் பண்றது. ஃபார்ம்ல மறந்துடாம நீங்க என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ண போறீங்களோ ஆப்ல, ஸோ அந்த மொபைல் நம்பர் ஓடிபி போட்டீங்கன்னா அந்த மொபைல் நம்பரே நீங்க ஃபார்ம்ல கொடுங்க, அப்பதான் அவங்களை ஆட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த தலைப்பு இங்க முடிச்சாச்சு ஆற்றல் அப்படின்னு. நம்ம அடுத்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மின்னியல் காந்தவியல் அப்படின்ற தலைப்பு நம்ம இந்த வாரம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த தலைப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.